நான் என்னத்துக்கு சினிமா வந்திருக்கேன், என்ன ஐடியான்னு கேட்டா அப்ப வேற இருந்தது. எங்க ஊர்லயே நான் வந்து கொஞ்சம் கெத்தா வெளில போனா எல்லாருக்கும் இருக்கணும். தெரியும். அவ்வளவுதான். சிம்பிள். என்ன தேடணும், என்ன பார்க்கணும்னு கத்துக் கொடுத்ததே மை டீச்சர் டைரக்டர் மணிகண்டன் தான். Really? Yeah. நான் இப்போ போன வரைக்கும் எல்லா மேக்ஸிமம் வால் ஷோஸில் 60+ அம்மாங்க அந்த ஏசி குளிருக்கு இப்படி புடவையை போத்திக்கிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பார்த்து தியேட்டர்ஸ். என் அம்மா தாய்க்கழிவு பார்த்துட்டு அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா, நான் சேர்த்து வைக்கல இந்த மாதிரிலாம். அவள் அவுட்டு, படம் பார்த்து காலி. ஆமாம், அதில் அவளுக்கு தெரிஞ்சது மொத்தம் தாய்க்கழிவையோட சேவிங் தான். கேஷ் வச்சுக்கணுமா அப்படின்லாம். சரிம்மா, நான் நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், டோன்ட் வரி, ஐ ப்ராமிஸ் யூ தட். எனக்கு எவ்ரி சண்டே தாய்க்கழிவி ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீ பண்ண ரெடியான்னு கேட்குறேன். எனக்கு என்ன இன்செக்யூரிட்டி ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஒரு பாவப்பட்ட பொண்ணாவே ஆக்கிடுவாங்களோன்ற பயமே வந்துருச்சு. ஹெல்ப்லெஸ் உமன் அப்படின்னு ஒரு ஆள் எழுதி வச்சே நான் பார்த்துருக்கேன். ஒரு டைரக்டர் ஒரு படத்துக்கு என்ன கூப்பிட்டு ஹெல்ப்லெஸ் உமன் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது. இந்த கேரக்டருக்கு பேர் கூட இல்லையான்னு கேட்டு நான் சண்டை போட்டு வந்தாங்க. ஜனநாயகன்ல வந்து எனக்கு தட் வாஸ் வெரி பிக் கமர்ஷியல் ஃபிலிம் தட் ஐ மீன். ஆமா, நான் வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. ஸ்டார் ட்ரிவன் ஃபில்ம் அது. அதுவும் ஒரு ஆளை நம்பி நடக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் வைஸா இருக்கட்டும், மூவி வைஸா இருக்கட்டும், அதுல வந்து எனக்கு என்னோட ரோல்ல ஷீ ஹேட் அ ஸ்டாண்ட். பெரிய படத்துல இருக்கும். அதனால எனக்கு அந்த படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கீரல் கூட படக்கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். வணக்கம் ரேச்சல். ஹலோ, வணக்கம். ஹாய். ஆல்ரெடி நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. பட் நான் பயங்கரமாக ரசிச்சிருக்கேன் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும். நீங்கள் எந்த மாதிரி படங்களில் வரீங்கன்னு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த படங்களும் எனக்கு ரொம்ப க்ளோஸாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான படங்கள்னே தோணுது. அதில் சமூகத்துக்கு என்ன சொல்ல வராங்க, அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகியல் என்னவாக இருக்குது, அதில் இருக்கக்கூடிய யதார்த்தம், சின்ன சின்ன வலிகள் பொறுத்து பேசுவது. குட் நைட்லாம் டிட் சோ மச் ஆஃப் தேட்ல. ஸோ பார்க்கும்போதே நினச்சிட்டு இருந்தேன், சரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நல்லா இருக்கு, இதில் ஏதோ ஒரு ஹியூமனிட்டியை உங்களால் கொண்டு வர முடியுது இந்த பெண்களுக்குள்ள அப்படின்னு தோணும். ஸோ அதனாலேயே கண்டிப்பாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ. இப்போ அஃப்கோர்ஸ் இப்போ கான்டெக்ஸ்ட் வந்து தாய்க்கிழவி அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. ஸோ மெனி குட்டி மூமெண்ட்ஸ் ஐ ரியலி லைக் இன் தட் ஃபிலிம். அந்த படம் பொறுத்து மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே we can talk about you, about what got you here, the roles that you've been doing. அந்த ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சேன். எப்போ தெரியுமா நான் கண்டிப்பாக அவங்க கூட பேசி ஆகணும்னு நினச்சேன். அவங்க இந்த படத்தில் ராதிகா வந்து மறுபடியும் பழைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொஞ்சம் மற்றவங்க எல்லாரும் ஓவராக பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை, அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே குதூகலமாக குதிச்சுட்டு ஆடி பாடி கொண்டாடிட்டு இருப்பாங்க. பட் இருக்கிறதுலையே க்ளோசஸ்ட் பர்சன் நீங்கள் தான் அவங்களுக்கு. I loved how understated your reaction was. அதில் how it really felt like நீ பிழைக்கலன்னா நான் உடைய போகிறது கிடையாது, நீ பிழைச்சதுனால அப்பா என் உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு நான் நினைக்க போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்பேஸில். பட் இட் வாஸ் வெரி லவ்லி. தேங்க்யூ. லெட்ஸ் டாக் அபவுட் தட் மூமெண்ட். மேபி அங்கேருந்தே நம்ம போகலாம். அது வந்து ஒரு டைரக்டர் சிவா வந்து எனக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஹி எக்ஸ்பிளைன் ரியலி வெல். அந்த ஆக்சுவலி ஃபுல் நரேஷன் கொடுத்தும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாங்க எனக்கு தாய்க்கிழவி. நான் கேட்டும் போதே எனக்கு சுருளி தான் அப்போவே சொன்னார். ஹி வாஸ் வெரி கிளியர். உங்களுக்கு வந்து பெருசாக டைலாக்ஸே இருக்க போகிறது கிடையாது படத்தில் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். ஹி எக்ஸ்பிளைன் மீ வெரி கிளியர்லி. பட் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும் வேர் யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் அண்ட் அந்த ரோல் அப்படிதான் அப்படின்னும் போது ஹி ப்ரிப்பேர்ட் மீ ரியலி வெல். அது ஒன்று நடந்தது. தென் இந்த சீன், இந்த மொமெண்ட் வந்து ஒரு வயலில் எடுக்கிறோம். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், ஐ திங்க் அது ஒரு தெரியல ஒரு 2 டேக் போயிருக்கலாம்னு நினைக்கிறேன், 2 டேக் போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கே ரொம்ப நிறைவான மொமெண்ட்டாக இருந்தது அது. அது முடித்த உடனே ஹி செட், ஆத்தா படைச்சிட்டாங்கன்னு வந்து சொல்ல போகிறார் அந்த பையன், உங்கள் பையன் வந்து சொல்லுவான். இதில் வந்து சுருளி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணி போயிரு. சுருளியோட ஆள் என்ன, சுருளி எப்படி இருப்பா, ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் உமன், ஷீ நோஸ் திங்ஸ். அதில் வந்து அவள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக செட்டில்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேறு. அவளுக்கு அவளுடைய தேவை என்னன்னு தெரியும்.
அவளுடைய லைஃப்பை எப்படி கொண்டு போகணுன்னு ஒரு ஐடியா இருக்குது அவளுக்கு. ஸோ ஷீ இஸ் அ வெரி கிளியர் பர்சன், வெரி ஸ்ட்ராங் பர்சன். சுருளி சிட்டியில் இருந்தால் எப்படி இருந்திருப்பான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதே ஆள் லைக் எனக்கு என்ன மாதிரி இருந்திருப்பான்னு தோணும். ஸோ அப்போ கிராமத்தில் இருக்க பொண்ணு, ஒரு இடம் கூட எப்படி நிர்ணயிக்குதுல்ல ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ். ஸோ அங்கே கிராமத்தில் இருக்கா. அப்போ அவளுடைய அந்த ஊர் சூழல் எல்லாமே அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க அம்மாவோட மொத்த ஸ்ட்ரகிளும் பார்த்துருப்பா, கேட்டிருப்பா, தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு அதான் அதுக்கு முந்தின டைலாக சொல்வா, வந்தால் வரட்டும் இல்லை அது பாட்டுக்கு போய் சேரட்டும்னு சொல்லி முடிப்பா. அடுத்த நாள் தான் இது தெரியுது அவளுக்கு, ஒரு நெக்ஸ்ட் டே. ஸோ அன்னைக்கும் அவள் வேலை தான் பார்த்துட்டு இருப்பா. வேற எந்த சேஞ்சுமே பண்ணியிருக்க மாட்டா அவளோட ருட்டீனில். வேலை பார்த்துட்டு இருக்கவ இந்த நியூஸ் வந்தபோது அந்த வேலையில எல்லாத்த விட அவள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நியூஸ் அது மனசுக்குள்ள மட்டுமே வச்சுட்டு அவளுக்கு ரொம்ப கிளியரா தெரியுதுன்ற இமோஷனலி எங்க செக்ரிகேட் பண்ணி வைக்கணும், ப்ராக்டிக்கல் இது, இமோஷனல் இதுன்ற ஒரு கிளியர் லைக் டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருக்க ஒரு பொண்ணு தான் சுருளி. That's a rare quality இல்ல. ஏன்னா so many of us நம்ம எமோஷன்ஸ் தான் நம்ம அன்னைக்கு என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம்ன்றதே டிக்டேட் பண்ணுது பல பேருக்கு இல்லையா. பட் பரவாயில்ல, எனக்குள்ள என்ன ஒரு பயங்கர எமோஷனல் அப்ஹீவல் இருந்தாலும் பரவாயில்ல, ஐ கேன் ஸ்டில் ரிமைன் ஃபங்க்ஷனல் அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். என் தெரபிஸ்ட் ஒரு முறை சொன்னார், ஆனந்த்னு ஒரு பேர். நான் சொன்னேன், எனக்கு இது பண்ண ரொம்ப பயமாக இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதை என்னை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேனே தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குன்னு. அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், பயந்துட்டே பண்ணிட்டு வந்துருந்தாரு. அப்புறம் நான் ஒரு பெரிய ஒரு இமோஷ்னல் ட்ராமா மாட்டிகிட்டு இருக்கும்போது உள்ள அதுலேருந்து அடுத்த நாள் வேலைக்கு போகணுமா வேணாமா அப்படின்ற ஒரு ஃபீல். வேலையை ஏதோ வேணாம், இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் பண்ணுவோம், ஒரு அழுது தீப்போம், இல்லை வில் டேக் சம் டைம், இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அன்னைக்கு நான் இருந்த மனநிலைமையில என்னை புரிஞ்சுக்கிட்டேன் என் தெரபிஸ்ட். அவர் என்கிட்ட திருப்பி சொல்கிறார், எனக்கு புரியுது உனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு, நீ தயவு செஞ்சு பெயினோடவே வேலைக்கு போயிட்டு வா. இது எப்படி இருக்கு, இவ்வளோ நாள் பெயின் இல்லாமல் போனியா, சந்தோஷமா போனியா, இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா, நம்ம வில் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் செஷன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி நேச்சர் ஆஃப் லைஃப் எக்ஸாக்ட்லி அது சுருளி கிட்ட கிளியரா இருந்தது. சுருளி ஹேட் தட். ஸோ அவளோட வேலைக்கு நடுவில் அவள் எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான செய்தி, முக்கியமான சந்தோஷ செய்தி. ஆனால் ஷீ நெவர் லூசஸ் ஹர் செல்ஃப். அதில் வர அவள் கட்டிட்டு இருப்பா. அது வந்து எனக்கு உள்ள எப்படி புரிஞ்சதுன்னா, அவள் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அவள் எல்லாத்தையும் அழகாக திருப்பி கட்டி எடுத்துட்டு போக ரெடியாக இருக்கான்ற இடத்துல இருந்து ஒரு வேலை பார்த்துட்டே அந்த ஸ்மைல் வந்து எனக்கு, that is what my director communicated to me and that is what happened. And in fact இந்த படம் பூரா நிறைய லவுடான கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைஞ்சிருக்காங்க இல்லையா. நிறைய பேசக்கூடியவங்க, கான்ஸ்டன்ட்டாக தன்னுடைய வலியை ரொம்ப ஓப்பனா வார்த்தைகள் வழியாக சொல்லக்கூடியவங்க. இவங்க மத்தியில நீங்க மட்டும்தான் ரொம்ப ஆல்மோஸ்ட் வெரி கான்ட்ராஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒருத்தங்க இல்லையா. ஒரு அப்பாவித்தனம் கண்டிப்பாக இருக்கு, கோபம் பெருசா இல்ல, மத்தவங்க இவ்வளவு ஒரு மாதிரி நடத்தும் போது கூட இவ பதிலுக்கு நீ இது பண்ணாதன்னு அவளை ஏமாத்தும் போது கூட அவ ஒன்னும் கோவப்படுற மாதிரி தெரியல. ரொம்ப பெரிய அமைதி இருக்குல்ல. ஆமா, அவளை ஃபாலோ பண்ணுவாங்க. திரும்பி பார்த்து அவ பாட்டு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. பாத்ரூம்ல இருப்பாளே, அவ ரெஸ்ட் ரூம்ல இருப்பா. ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அவங்க அண்ணி எட்டி பார்த்து என்ன பண்றான்னு பாப்பாங்க. அவ அதை பார்க்கும்போது கூட அப்படியே பார்த்துட்டு அமைதியா she'll just walk. யார் மேலேயும் ஒரு சந்தேகமோ ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எதுவுமே இல்லாத ஒரு. அப்ப அவளுக்கு எவ்வளவு உள்ள தெரியும்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணி என் வாழ்க்கை இல்லைன்னு அவளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தா அவ அப்படி இருப்பான்றதுதான் சுருளி. அவ நிஜமாலுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, லைஃப் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லைன்னே சுருளிக்கு புரிஞ்சிருக்குன்னே சொல்றேன் நான். தட் இஸ் வாட் அவ அம்மா அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாய்க்கிழவி கிட்ட இருந்து அவ பார்த்து கத்துக்கிட்ட அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமானா, யாரையுமே நான் நம்பி இல்லைன்னு. ஏன்னா அந்த அம்மா, பவுனத்தாய் அம்மா, ஹஸ்பண்ட் இறந்த பிறகு ஷீல் பி வெரி ஃப்ரீ. ஷி பிகம்ஸ் வெரி ஃப்ரீ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னு என்னுடைய மனசில் ஓடின கதைனா, அவங்க ரொம்ப யங்காக இருந்த போது ரொம்ப அமைதியாகவே இருந்திருக்க முடியும் பவுனத்தாய் அம்மா. நிறைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னை வந்து புடம் போட்டுட்டே வந்திருக்காங்க. ஒரு இடத்துக்கு மேலே எங்கேயோ உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சிட்டு இருக்கோம், நிஜமாலுமே இந்த லைஃப் யாரையுமே நம்பி இல்லை, நான் வாழறதான் எங்கேயோ ஓரளவுக்கு சுருளி மாதிரி தான் இருந்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. சுருளி வந்து டைரக்டர் என்கிட்ட நரேட் பண்ணும்போது என்ன சொன்னா, சுருளி வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன், தாய்க்கிழவியோட நெக்ஸ்ட் வெர்ஷன், இந்த ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு தாய்க்கிழவி சுருளி.
ஸோ அந்த 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 பாதையை நோக்கி போயிட்டு இருக்க ஒரு ஆள் தான். ஸோ அப்படி இருக்கான்னா தட் இஸ் ஹவ் ஷீ இஸ். அவள் வந்து ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சண்டை கூட போட மாட்டான், தேவையில்லாம ஒரு ஆள்கிட்ட பேசக்கூட மாட்டான். ஒரு ஷார்ட் இருந்தது, ஒரு ஷார்ட்டே இருந்தது. ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நடந்து வரும்போது சுருளி நடந்து வந்துட்டு இருப்பா, கூட 2-3 லேடிஸ் வந்துட்டு இருப்பாங்க. எங்கேயோ வயலுக்கு ஏதோ வேலை முடிச்சு வந்துட்டு இருப்பாங்க. இந்த சைடில் நின்று ஊர் மென் எல்லாம் தம் அடிச்சிட்டு இருப்பாங்க. தம்மு புகையை ஊதும் போது கூட இருக்க பொம்பளைங்கெல்லாம் வந்து பார்த்து மூஞ்ச கொஞ்சம் சுழிச்சு எப்படி கொஞ்சம் தள்ளி போவாங்க. சுருளி எந்த ஒரு சின்ன சேஞ்ச் கூட அவள் முகத்துல இல்லாம நடந்து போயிட்டே இருப்பா. புகை அவ மேல படும், அவளுக்கு அவங்க நான் எக்ஸிஸ்டன்ட் மாதிரி அவ நடந்து போவா. சோ இதெல்லாம் வந்து எனக்கு சுருளியில பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா and this is pretty much how she responds to anything around her இல்ல. நீங்க உங்க பேச்செல்லாம் போக போலதான் அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி அவளுக்கு ரொம்ப எல்லாத்தையும் லிசன் பண்ணிக்கிறா, என்ன தேவைன்றது அவளுக்கு தெரியுது, அதுல இருந்து என்னமோ எடுத்துக்கிறா. பிகாஸ் ஷீ இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் உமன். கான்ஃபிடென்ஸ்னா எதுல என்னால முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது ஒரு லேயர். அதுக்கு கீழே நான் யாரையுமே நம்பி இல்லைன்ற ஃபவுண்டேஷன் வச்சிருக்கா. லைக் நான் மட்டும் இல்லை, லைஃப்லேயே யாரையும் நம்பி இல்லைன்றத ரொம்ப கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காளோன்றது தான் என்னுடைய ஐடியா ஆஃப் சுருளி. அதான் எனக்கு டைரக்டர் சிவா எனக்கு சுருளி பத்தி கொடுத்த இன்புட்ஸும். நீங்க இதுல பேசும்போது இல்ல 1-2 இடங்கள்ல யூ செட் அவ ஒருவேளை நகரத்துல இருந்து அவ என்னவா இருந்திருப்பா அப்படின்னு நான் யோசிச்சேன். நீங்க சின்ன வயசுல பவுனு தாய் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றத நான் யோசிச்சேன். நீங்க இப்போ இது எதுவுமே நேரடியாக இந்த கதையவோ படத்தையோ பாதிக்காத சிந்தனைகள் இல்லையா? அண்ட் எட் இது ரொம்ப முக்கியமாக இருக்கா உங்க ப்ராசஸ்ல? இதெல்லாம் யோசிக்கும் பொழுதுதான் இவங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆமா, எனக்கு வந்து இல்ல எனி பர்சன் இஸ் மைண்ட், ஒரு மைண்டாக தான் என்னால் பார்க்க முடியுது. அவனுடைய பிலீஃப்ஸோட கோரே ஒரு மனிதனுடைய பிலீஃப். நான் என்ன நம்ம நம்புறான்றது தானே அவனோட பிலீஃபாக இருக்குது. ஸோ அது என்னவா இருக்குன்றது தெரிஞ்சுக்கும் போது தான் என்னால் ஒரு கேரக்டரை நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு இப்போ ஐ எம் லேர்னிங் இட். அண்ட் சைக்கோதெரப்பி, ஐ எம் சைக்கோதெரபிஸ்ட். ஸோ சைக்கோதெரப்பி பண்ணும்போது இதுதான் எங்களோட கோர். எனக்கு ஒரு டு அண்டர்ஸ்டாண்ட் அ கேரக்டர் தேன் ஹர் actions than her activities or routine or events that she is part of. அத தாண்டி அவளுடைய உள்ள எப்படி இருக்கா, what she believes in, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். I want to know more about it. அங்கதான் எனக்கு கனெக்ஷனே இருக்கு. And that results in improvements in performance. அது உங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்ல, எனக்கு I am not able to judge my acting yet. ஒரு சில ஷாட்ல எனக்கு வாவ் நானே கை தட்டுறேன், ஒரு சிலர்ல எனக்கு ஐயோ இது இப்படி இருக்கா அப்படி இருக்கா. ஐ எம் வெரி ஜட்ஜ்மெண்டல் அபவுட் மை செல்ஃப். வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் வாவ் ஷாட்? ஞாபகம் இருக்கா? கடைசி விவசாயில நான் வந்து இவர் தான் அந்த மயில கொண்டாருன்னு நினைச்சிங்க, இவர் தான் அந்த மயில கொண்டாருன்னு சொல்றீங்களா? அந்த இது நான் பார்க்கும்போது நான் படத்துல தான் பார்த்தேன். ஷூட்டப்ப எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க், எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், லைக் ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். பட் அதுலலாம் நான் வந்து வேற ஏதோ ஒரு ஹைல இருந்தேன். ஓகே சினிமாவில் நடிக்கிறோம் அதுல இருந்தேன். கடைசி விவசாயி வந்தபோது ஐயோ சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கோன்ற பொறுப்பே அப்போதான் எனக்கு வந்தது. இப்போதான் எனக்கு புரிஞ்சதே. ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து எல்லாமே இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுவும் அவர் என்கிட்ட மணிகண்டன் டைரக்டர் மணிகண்டன் சார் உடன் எக்ஸ்பிளைன், நீங்கள் இதான் சிச்சுவேஷன் இப்படி அப்படி சொல்ல மாட்டார். இந்த வருஷம் மட்டும் எத்தனை விவசாயிங்க இறந்துருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் டிலேனால அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுவார். ஊரில் நடக்கிற அதனால் நடந்த ப்ராப்ளம்ஸ் என்ன தெரியுமா அப்படின்னு ஏதோ ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை ரொம்ப ரியலான ஃபேக்ட்ஸோட டேட்டாவோட ஹில் கிவ் இட் யூ. அதில் வந்து ஐ வில் பி டோட்டலி கான். என்னுடைய கரெக்டான ஸ்பாட்டை அந்த இமோஷ்னலி எங்கே ஒரு ஆக்டரை டேப் பண்ணமோ தட் வில் பி டன் லைக் ப்ரிசைஸா. சோ நீங்க கஷ்டப்பட்டு யோசிச்சு அந்த மனநிலைக்கு நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மனநிலைமை கூட்டு போய் விட்டுட்டு இதான் சிச்சுவேஷன் பாருங்க அப்படின்னு ஒரு நான் ஜட்ஜு தானே எனக்கு இருந்ததுன்ற. ஸோ இட் இஸ் லைக் தட் டு மீ. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 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 கதையை ஒரு ஆள் என்கிட்ட சொல்லணும், ஒரு கேரக்டர் அப்படி சொன்னால் ஐ ஜஸ்ட் கோ இன் டு இட். அப்படி இல்லையா ஐ டேக் இட். எனக்கு அதுக்கப்புறம் இப்போ ஐ ரியலி ஒர்க் ஆன் இட். எப்படின்னா ஒரு கேரக்டர் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்றதை தாண்டி
அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி, கதையிலே இல்லாத விஷயமா இருக்கும் இல்லையா, சப்டெக்ஸ்ட். முன்னாடி எப்படி இருந்திருப்பா, நேத்து எப்படி இருந்திருப்பா, இந்த சிச்சுவேஷன் அவ எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பா, அவளுக்கு சீன் இல்லாம இது இருக்கலாம். எல்லாமே தனியா நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்களா, இல்ல டு யூ ஃபீல் லைக் இது ஃபில்ம் மேக்கரோட சேர்ந்து அவரும் இதுல ஒரு பங்கு, அவளோ அவரோ அவங்க ஒரு பங்கு இதுல இருக்கணும்? மேக்ஸிமம் பார்ட் வந்து நான் தனியா பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஐ டேக் இட் டு மை டைரக்டர் டு ஃபார் த கன்ஃபர்மேஷன், ஆமா இந்த ரைட் டைரக்ஷன் செக் பண்ணிக்கிறதுக்காக நான் பேசுவேன், கேட்டுப்பேன். அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் அகைன் இது இந்த லைனை தாண்டி அவளோட இமோஷன் என்ன, அவளுக்கு என்ன, அவ பிலீஃப் என்னன்றதுதான் தேடலா இருக்கும். எனக்கு சொல்லுங்க, இப்போ ஒரு மெய்யழகன் போல ஒரு படத்துல மீன்ஸ் ஒரு ஃப்ளீட்டிங் கேரக்டர் இல்லையா, அவங்க யாரு என்னன்னு நமக்கு பெருசா தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கும் இந்த ப்ராசஸ்க்குள்ள போக வேண்டிய அவசியம் இருக்குமா, போவீங்களா? எனக்கு என்னன்னா மெய்யழகன் வந்து எனக்கு ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணாரு டைரக்டர் பிரேம். ஃபுல் ஸ்டோரி சொன்னாரு. எனக்கு அந்த கதை அவ்வளவு பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. கதையா கேட்கும் போது எனக்கு அது வேற மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அதில் எனக்கு இந்த சீன் சொல்லும் போது அதோட இம்பார்ட்டன்ஸை சொல்றாரு. அண்ட் அவளுடைய மனநிலைமை என்கிட்ட சொல்றாரு. ஊர்ல இருக்க உள்ள இருக்க சாமியே வெளியே உட்கார்ந்து இருக்க மாதிரியான ஒரு இடம் தான் அவளுடைய மனநிலைமை. அவளுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான். She is not going to judge anybody. That is how she is going to be. அந்த மொமெண்ட் அவளுக்கு அப்படிதான் இருக்க போகுது. This was a great input for me. No, this is a great line also. ஊர்ல உள்ள இருக்க சாமி வெளில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி now what else do you need, right? Yeah. So அப்ப சாமியோட கதையை நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு சாமினா என்ன? சாமினா எனக்கு தெரிஞ்ச சாமி இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச சாமி இருக்கு. ஸோ இந்த ஐடல்ஸ் எல்லாம் விட்டுட்டு கோர் என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு. சாமினா எனக்கு என்ன அப்படின்ற இடத்துல தான் எனக்கு கோர் கிடைக்குது. ஸோ அப்போதான் எனக்கு உங்களுக்கு என்ன சாமியாக இருக்க முடியும், அந்த எந்த சாமியும் அதை தூக்கிட்டா அடியில் உங்களுக்கு அது என்ன மீன் பண்ண முடியும்னா பயங்கர ஹோப் இருக்கு அதில். ஹோப் அக்செப்டன்ஸ், இது ரெண்டு தான் எனக்கு வந்து சாமியாக தெரியுது. ஸோ அந்த இடம் தான் எனக்கு இட் வாஸ் த கீ. ஸோ அவளுக்கு எல்லாமே ஓகே, எல்லாருமே ஓகே. அந்த பூக்காரிக்கு அந்த நேரத்துல அவன் ஒரு வேளை ஒரு ஆள் ரத்த கரையோட அங்க வந்து இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பா இல்லையா? சோ தட் இஸ் ஹவ் ஐ பயங்கர ஒரு ஜட்ஜ்மெண்டல் குவாலிட்டியே சுத்தமாக இல்லாத, கம்ப்ளீட்லி அக்செப்ட் பண்ணி சாமி அதானே. ஸோ அந்த இடம் தான் யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அக்செப்ட் பண்றது தானே சாமி. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஐ see it like that. ஸோ அந்த இடம் எனக்கு அது இட் வாஸ் a key. பிரேம் சொன்னது. and I think இதெல்லாம் தான் it really comes through நினைக்கிறேன். strangely even though visually அது ஒரு படத்துல பார்க்கும்போது ஒரு சின்ன மொமெண்டாக இருந்தாலும் கூட அது எவ்வளவு ஆழமானதாக இருக்கு அப்படின்றத கடத்த முடியுதுல்ல. ஐ திங்க் ரொம்ப எனக்கு கோவிந்தோட மியூசிக் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல. அந்த சீன்ல ஐ திங்க் ஸ்பெசிஃபிக்கா நம்ம அதை பத்தி பேசும்போது ரொம்ப நேரத்துக்கு இசை இல்லாம தான் இருக்கும். நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஐ திங்க் முதன் முறை நீங்க அந்த மஞ்சள் குங்குமம் எடுத்து அவர் நெத்தியில வைக்கும் போதுதான் we hear the first strain of music and it's so powerful there. almost ஏதோ ஊரே ஒரு மனுஷனாக வந்து இவரு சரி ஓகே ஒன்னும் நடக்காது போயிட்டு வா. எனக்கு அதே மாதிரி மூமெண்ட் கடைசி விவசாயில ரொம்ப பிடிக்கும். அந்த சித்தர் ஒருத்தர் விஜய் சேதுபதி சார் அந்த கேரக்டர் ராமையாக்கு அந்த வெட்ட வெளியில இருக்கு. அந்த மாதிரி தான் எனக்கு இதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு இருந்தது. ஆனா படம் ரிலீஸ் அப்போ நான் நிஜமாலுமே எதிர்பார்க்கல அந்த சீன் இவ்வளோ எல்லாருக்கும் பிடிக்கும். சம்பவ நம்ம இப்போ பேசக்கூடியது எல்லாமே ரொம்ப ரொம்ப சமீப தமிழ் சினிமால இல்லைன்னா தமிழ் சினிமாலேன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான படங்கள் இது எல்லாமே இல்லையா. இது எல்லாமே ஒரு புது பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவாக இருக்கு. And it's incredible that you got an opportunity to be part of such great cinema and all in recent years. Yeah. I'm very happy and actually very grateful for that. எனக்கு அதான் கடைசி விவசாயி ரிலீஸ் வரைக்கும் நான் என்னத்துக்கு சினிமா வந்திருக்கேன் என்ன ஐடியான்னு கேட்டால் அப்போ வேற இருந்தது. ஒப்பீனியன் ஐடியா எல்லாமே வேறையா இருந்தது. அவ்வளோதான். எங்க ஊர்லயே நான் வந்து கொஞ்சம் கெத்தா இருக்கேன் அவ்வளோதான். சிம்பிள். அதுக்கு மேல எனக்கு அதுல என்ன தேடணும்னு கூட தெரியாதுன்ற. எனக்கு என்ன தேடணும் என்ன பார்க்கணும்னு கத்து கொடுத்ததே மை டீச்சர் டைரக்டர் மணிகண்டன் தான். த்ரூ அ ஃபில்ம். அதுவும்
அதுவும் நாட் டைரக்ட்லி சிட்டிங் வித் யூ அண்ட் சேயிங் நிறைய பேசுவாரு. நடிப்புன்னா இது, படம்னா இது அப்படின்றதே இல்ல. அப்படி இல்ல, எனக்கு படத்தை எடுத்து காட்டிட்டாருன்ற என்ன ஒரு பார்ட்டாக்கி அந்த படத்தை எடுத்து நான் பார்த்தும் போதே எனக்கு புரியுது, ஓகே ஒரு படம் இவ்வளோ பண்ண முடியுது, இவ்வளோ பண்ண முடியுது. அப்பதான் எனக்கு இவ்வளோ நாள் எனக்கு இத்தனை படங்கள் என்ன பண்ணியிருக்குன்னே பார்க்க தெரிஞ்சது. இவ்வளோ நாள் நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன், அது எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, என் பிலீஃப்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுது, நான் எப்படி ஆஃப்டர் ஈச் மூவி எனக்கு என்ன நடக்குது, ஆக்சுவலி தியேட்டர் போனால் என்ன நடக்குது, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸே பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு மாதிரி மறைமுகமாக ஒரு படத்தினுடைய பாதிப்பு என்ன மாதிரி எல்லாம் இருக்கு பாருங்களேன். அது உங்களை ஒரு நடிகையாக மாத்துது, நீங்க எப்படி சினிமா பாக்குறீங்க மாத்துது. இப்போ நீங்க ஒரு கருவியாக மாறும்போது உங்க வழியாக வரக்கூடிய படங்கள் என்னவாக வரப்போகுதுன்றதெல்லாம் மாத்துது. This kind of impact who can ever calculate or figure out? You cannot quantify this or அது வந்து கடைசி விவசாயினுடைய பாதிப்பு இதுதான் அப்படின்றது சொல்ல முடியல எனக்கு. எவ்ரிடே இருக்கு, லைஃப்ல இருக்கு, என் ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ்ல இருக்கு, கதை கேட்குற விதத்துல இருக்கு, ஒரு கேரக்டர் புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கு, நான் பெர்ஃபார்ம் பண்ற விதத்துல இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே அது வந்து எனக்கு அந்த ஒரு பயங்கரமான ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான் இருக்குல்ல. இப்போ ஏன்னா அதுக்கப்புறமா உங்களை நடிகையாக சில படங்கள்ல பார்க்கக்கூடிய எழுத்தாளர்களோ இயக்குநர்களோ அவங்களுக்கு என்ன தோணும், இப்போ அதை பார்க்கும்போது ஓகே இப்போ இதுக்கு இந்த மாதிரி சினிமா நம்ம எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கு நம்ம இந்த மாதிரி கதைகள் தான் எழுதணும், இந்த மாதிரி கதாபாத்திரங்களை எடுத்துட்டு போகணும்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸ்லோலியா எனக்கு தெரிஞ்சு அது தாய்க்கிழவி எனக்கு பெரிய ப்ரூஃபாக கொடுத்தது. இன்னைக்கு தாய்க்கிழவியோட ரிசல்ட் பார்க்கும்போது வந்து ஐம் வெரி ஹாப்பி. லைக் அது எங்கள் டைரக்டர் மணிகண்டன் ஸ்கூல்லேருந்து டைரக்டர் சிவகுமார் முருகேசன் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி இதை பார்க்கறதுக்கு. திஸ் எஃபெக்ட் தட் தாய்க்கிழவி ஹேஸ் கிரியேட்டட். ஏன்னா நான் இப்போ போன வரைக்கும் எல்லா மேக்ஸிமம் ஆல் ஷோஸில் 60+ அம்மாங்க அந்த ஏசி குளிருக்கு இப்படி புடவையை போத்திக்கிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பார்த்து தியேட்டர்ஸ். எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஆசையாகவே இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்களோ பெண்கள், ஏன்னா அதுக்கு நிறைய சூழல் இல்லைல்ல, அதுக்கு வரலாறு இருக்கு. ஏன் பெண்கள் அதிகமாக தியேட்டருக்கு வர்றதில்லை அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிட முடியாது. நீங்கள் வாங்க எல்லாம் தியேட்டருக்குன்னு சொல்கிற விஷயம் இல்லை. அது பெரிய அரசியல் வரலாறு இருக்கிறதுக்கு, ஃபினான்ஷியலி அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றிருக்கு, அவங்க ப்ரையாரிட்டிஸை வந்து இந்த சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு, அது எப்படி நம்புறாங்கன்றிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குடும்பமோ குழந்தையோ இதெல்லாம் தான் என் பொறுப்புன்ற ஒரு சுமையாகவே அவங்க மைண்டில் இருக்கும்போது, ஜென்ரேஷனல் அது பல ஜென்ரேஷன்ஸாக இருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் என் படம் பார்க்க வாங்கன்னு எனக்கு கூப்பிடுறது ஒரு பாயிண்டில் அது இம்பாசிபிள்னு கூட இருந்தது. அந்த மாதிரி நடக்கணும். மேபி ஒரு 50 வருஷத்துல ஒரு 100 வருஷத்துல நடக்கலாம். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு இயக்கத்துல நம்மளும் ஒரு ஆளா இருக்க முடியும் போல, இப்படி எல்லாம் தான் இருந்தது. பட் தாய்க்கிழவி இப்போ அதோட சக்சஸ் அண்ட் ரீச், நான் ஐம் சேயிங் லைக் ஃபினான்ஷியல் சக்சஸ் ஆல்சோ சொல்றேன், இட் மேட்டர்ஸ் அ லாட். அது பிளஸ் இன்னைக்கு வைட் ஸ்ப்ரெடான அந்த ரீச், அத்தனை பெண்கள் கூட்டம் கூட்டமா தியேட்டருக்கு வந்து பார்க்க ஆசைப்படுறது. என்னோட டான்ஸ் டீச்சர் அவங்க வந்து தியேட்டருக்கே போனதில்லை, படம் பார்க்க போவே மாட்டாங்க. அவங்க பேத்தி கூட்டிட்டு அவங்க பேத்தி காலேஜ் கட் பண்ண சொல்லிட்டு தாய்க்கிழவி போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் இருக்கேன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. பட் ராதிகா அம்மாக்காக பார்க்கணும்னு போய் பார்த்துட்டு இந்த ஒரு விஷுவலே, ஒரு பெண் தியேட்டர்ல தனியாக ஒரு படம் பார்க்குற அந்த விஷுவலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷுவலா இருக்கு நம்ம சமூகத்துல. அதுதான் எனக்கு பயங்கரமான என்னமோ பண்ணிருச்சு. நான் என்னது இந்த ஒரு 4-5 நாளா இந்த உமன்ஸ் ஒன்லி ஷோ இதெல்லாம் நடந்தது. எல்லாம் போய் பார்க்கும்போது அது வந்து அவங்க கத்தி ஆடி பாடி அப்படி பார்க்கறத பார்க்கும்போது அழுது பார்க்குறாங்க. இன்னும் தியேட்டர்ல யூ கெட் தட்ல அந்த ப்ரைவசி கிடைக்கும், யூ கேன் டூ எனி திங், அழலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏதோ ஒன்று கிடைக்கும், அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பெண்ணும் எடுத்துக்கிற இடம் இருக்கு இல்லையா, எக்ஸாக்ட்லி. அண்ட் ஒரு வீட்டில் இருக்க மென்னும் இப்போ இல்லை தாய்க்கிழவியை கூட்டிட்டு போறாங்கன்னும் போது எனக்கு இப்போ பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஓகே அவங்க ரிலேட் பண்ற மாதிரி, அவங்கள அக்னாலேஜ் பண்ற மாதிரி, அவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு நிஜமா கதை வரும்போது, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது இது நடக்குது அப்படின்னு இருக்கு. அது இல்ல அது அதான் சொல்றேன்ல, இது வந்து ஏன் ரேச்சல்ன்ற ஒரு ஆளுடைய பர்சனல் ஆசைக்காக இது ஏன் நடக்கலன்னு அழ முடியும். ஆனா வரலாறு நான் நிஜமா பார்க்கணுன்ற ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆர் டிசைடிங் ஆன் ஓன், இதெல்லாம் வந்து இட் வில் டேக் டைம். இட் இஸ்
அஃப்கோர்ஸ் இட் இஸ் கம் அ லாங் வே. Yeah. பட் இப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடமே இருக்க ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஐ மீன் டு சே நான் ஒரு படத்துக்கு போயிட்டு வரேன்னு அவன் ஒரு மேனால் ஈஸியாக எடுக்க முடிகிற ஒரு டெசிஷன் பெண்ணால் எடுக்க முடியுமான பெரிய கேள்விக்குறியா இருக்குன்ற. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் அது வேற யாரோ நார்மலைஸ் தாண்டி எப்படி நார்மலைஸ் ஆகும்? வென் குடும்பம் என் பொறுப்பு தான் ஒருத்தவங்க தலையில ஒரு சுமையா ஒரு ஐடியா இருக்கும்போது நான் ஒரு 2 மணி நேரம் புள்ள கூட இருப்பேனா இல்லை தியேட்டர் போவேனா? நான் ஒரு 2 மணி நேரம் வீட்டில இருந்து ஏதாவது சமைப்பேனா இல்லை தியேட்டர் போவேனா? இல்லை ஒரு 2 மணி நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேனா இல்லை தியேட்டர் போவேனா? இந்த ரெஸ்ட்டுக்கான ஒரு பேசிக் ப்ரொவிஷனே சைக்கலாஜிக்கலே இல்லாத போது நான் மென்னை ப்ளேம் பண்ணல. இல்ல எனக்கு புரியுது. this is the structure of how things are. Yeah, that is how it was and that is how it is, and but it is changing. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போர் அடிச்சாதானே அடுத்து லீஷர்க்காக எதை என்ன பண்ணணும்னு தோணும்ல. எக்ஸாக்ட்லி. சோ அது இப்போ மாறிட்டே வருது. அதான் இன்னொரு ஒரு அட்லீஸ்ட் 50 இயர்ஸ்ல நிறைய ஐ திங்க் நிறைய படங்கள் ஃபார் women to connect with, for women to reflect themselves அப்படி வரும்னு நான் நினைக்கிறேன். இல்லாமல் இருந்ததும் கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டோரிஸும் நம்ம சினிமாவில் இருந்திருக்கு, பயங்கர ரிலேட்டபிளாகவும் இருந்திருக்கு, பயங்கர ப்ராக்ரெசிவாகவும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் அது யூ சி த நம்பர்ஸ். ஆமாம் ஆமாம். ஐ திங்க் அதான் அது அங்கங்கே ஒரு தீப்பொறியா இருக்கே ஒழி ஒரு காட்டுத்தீயா பரவ மாட்டேங்குதுங்கிறது தான் பிரச்சனை. ஸோ எனக்கு இந்த தாய்க்கிழவியில் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு மூமெண்ட்டாக மாறிடாதா? இந்த மாதிரி ரெகுலரா மாசத்துக்கு ஒரு படம் நான் பார்க்க போவேன்னு எல்லா பெண்களும் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்களா? இது எனக்காகவும் சேர்த்தே சொல்றேன் நான். இட்ஸ் நாட் அபவுட் எனி அதர். என் அம்மா உட்பட நான் உட்பட எனக்கு தெரிஞ்ச அத்தனை பெண்களும் எனக்கு அதை ஐ வாண்ட் இட்னே சொல்றேன். என் அம்மா தாய்க்கிழவி பார்த்துட்டு அவள் வந்து என்கிட்ட சொல்றா, நான் சேர்த்து வைக்கல இந்த மாதிரிலாம். அவள் அவுட்டு, படம் பார்த்து காலி. ஆமாம், அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, படம் பார்த்து ரொம்ப காலி ஆயிட்டா. அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா ஃபோன் பண்ணி, நான் அந்த மாதிரி சேர்த்து வைக்கல, தாய்க்கிழவி மாதிரி சேர்த்து வைக்கல, உனக்கு நிறைய சேர்த்து வச்சுருக்கணும். ஆனால் நல்லா தான் சேர்த்தெல்லாம் வச்சுருக்காங்க. லைக் ஐம் ஆல்சோ வெரி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள், ஐம் இண்டிபெண்ட், ஏர்னிங், லைக் ஐம் அ டாக்டர், ஐ ஹாவ் அ கிளினிக் அண்ட் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஏர்னிங், ஐம் செட்டில், நான் நல்லா இருக்கேன். லைக் என்னை எங்கே விட்டாலும் நான் நிஜமாவே நல்லா பார்த்து பண்ணுற இடத்துல தான், மனநிலைமையில் தான் நான் இருக்கேன். ஆனால் அவளுக்கு வந்து அது நான் தாய்க்கிழவி மாதிரி சேர்த்து வைக்கலன்னு ஏதோ ஒன்று கிக்குனா இருக்குது, விச் இஸ் அ ரைட் திங். ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஆல்சோ. இப்போ தான் 2 years பேக் ரிட்டையர் வரானா. ஸோ ஷீ இஸ் வெரி ஓகே, நம்ம இன்னும் எதாவது பண்ணியிருக்கணுமோன்ற இடத்துக்கு வந்து நின்றுட்டுருக்கா. அதில் அவளுக்கு தெரிஞ்சது மொத்தம் தாய்க்கிழவியோட சேவிங் தான். அப்போ நான் அவளை கேட்குறேன், சரி எனக்கு புரியுது, தாய்க்கிழவி சேவ் பண்ணியிருக்காங்க, நான் அந்த மாதிரி நான் நிறைய சேவ் பண்ணணும் நீ சொல்கிறேன், நான் சேவ் பண்ணுறேன், கேஷ் வச்சுக்கணுமா அப்படின்றா. சரிம்மா நான் நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், டோன்ட் வரி, ஐ ப்ராமிஸ் யூ தட். எனக்கு தாய்க்கிழவி சண்டே எவ்ரி சண்டே தாய்க்கிழவி ஒன்று பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த மாதிரி நீ பண்ண ரெடியான்னு கேட்குறேன். நான் அவகிட்ட கேட்டேன், நீ அதை பண்ண ரெடியா? சண்டே உனக்காக சேர்த்து வச்சதை வெளியே போய் செலவு பண்ணி வாழ்க்கை அனுபவிப்பியா? எக்ஸாக்ட்லி, உனக்காக மட்டும் அது உன்னால செய்ய முடியுமான்றதான் என் கேள்வியா இருந்தது. அவட்ட பொடி லூசுங்களா? இல்ல நம்ம சிரிக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஏதோ ஏன் உன்னால அந்த மாதிரி யோசிக்கவே முடியலன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏதோ ஒரு ரொம்ப இன்செக்யூரான இடத்துல இருந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டியை தேடி மைண்ட் ஓடிட்டே இருக்க இடத்துல எதையாவது புடிச்சுக்க மாட்டோமா? பார்த்துட்டு உனக்கு வரக்கூடிய ஒரு கில்ட் வந்து அப்ப கூட நீ உன்னை குறை சொல்லிக்கிற ஒரு இடமாகத்தானே இருக்கு. எக்ஸாக்ட்லி, இது அதுக்கான படம் இல்லை, திஸ் இஸ் அக்னாலேஜ்மெண்ட். எங்கள் அம்மா இத்தனை நாள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்து எனக்கு என்னை படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. அவள் தான் ஷி வாஸ் த ஃபினான்ஷியல் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ அதை அக்னாலேஜ் பண்ணுற படம். அதை பார்த்து நான் வந்து அம்மா இந்த படம் உனக்காக டெடிக்கேட்டட்மான்றது தான் என் ஐடியா. அவள் ரிட்டர்ன் ஆனா, நீ முதல்ல தாய்க்கிழவி மாதிரி ஒழுங்கா காசு சேர்த்து வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஐம் சீயிங் இட் ஆல்சோ. இப்போ ஆனால் அவளோட பொண்ணு நான், அடுத்த ஜென்ரேஷன் என்னோட சேஞ்சஸை நான் பார்க்குறேன், என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட சேஞ்சஸ் பார்க்குறேன், எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் தங்கச்சியோட சேஞ்சு பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஹோப்ஃபுல். ஓகே, இது எனக்கு நடக்கணுன்றது நான் கேட்கல,
இது நடக்குமா நடக்காதான்னு கேக்குறேன். எனக்கு நீங்க அவன் சொல்றதே ரொம்ப இன்டிமேட்டா இருக்கு. ரொம்ப I don't know. Very- ஊர்ல எல்லாம் செமையா திட்டுவாங்க. எங்க அம்மா என்கிட்ட சொல்லி அமிச்சா, ஏதாவது இன்டர்வியூ மேடையில பேசும்போது என்ன அவன் பேசுனா ஒன்னதான் எல்லாம் தப்பா நினைப்பாங்க, என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. நான் போமான்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு எதுக்கு ஞாபகப்படுத்துது ஆக்சுவலி நீங்க குட் நைட்ல அந்த ரமேஷ் கேரக்டரை pretty much அப்படிதானே ஆமா refer ஆமா பண்ணுவீங்க. ஆமா இல்ல ஆமா ஆமா. நீ வா போ ஆமா. ரமேஷ் இங்க டேய் வா ரமேஷ் அங்க வான்னு. அப்படின்னு சொல்லுவாங்க. I like how அதான் இந்த கட்டமைப்பு கூட ஒரு மாதிரி உடைக்கப்படுது இல்ல Yeah, இது of course. இல்ல Of course. And அங்க குட் நைட்னும் போது ஐ ஹாவ் டு டாக் அபவுட் விநாயக் அண்ட் மணிகண்டன். நாங்க வந்து ஒரு ரீடிங் செஷன் உட்காரோம். படம் கதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ஓகே. எனக்கு ரீடிங் செஷன் ஓகே. இன்னமும் சம்திங் வாஸ் ஆஃப் எனக்குள்ள. ரீடிங் செஷன் உட்காந்து படிக்கும்போது ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு 2வது 3வது போகும்போது நான் வந்து ஸ்டாப் பண்ணி கேட்குறேன். நான் மணி இருக்காரு, விநாயக் இருக்காரு, டைரக்டர் விநாயக் இருக்காரு, அப்புறம் டீம் அம்மா இருக்காங்க, எல்லாம் அப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நான் சொன்னேன், எனக்கு நான் ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னாங்க. இது ரொம்ப ஆம்பளையா இருக்கு இந்த மகாவோட மேலே இருக்கிறதெல்லாம். இட்ஸ் வெரி வெரி நாட் ஓகே டு மீ. இவளுக்காக ஒன்றுமே பேச மாட்டானா மகா. தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பீயிங் ஸோ ஃப்ரீ? இது பர்சனலி என்ன கேட்டால் அந்த இடத்துல நான் எப்படி தெரியுமா பேசுவேன்? நாங்கள் பெற்றுக்காம போகிறோம், உங்களுக்கு என்ன நான் கண்டிப்பாக கேட்பேன். அதை நான் கேட்பேன். ரமேஷ் வந்து தான் என்னை ரெஸ்கியூ பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் இருக்கும் ஃபார் மகா. வேற கேரக்டர் அப்படி இருக்கலாம், பட் மகா வில் நெவர் டூ தட். மகாக்கு எனக்கு ஒரு இருந்த ரெஃபரன்ஸ் என் அக்கா. அவ வந்து அவ தான் எனக்கு மகாக்கு ரொம்ப சிமிலரான ஒரு ஆள். நான் பார்த்த ஆள் அவளுடைய தாட் ப்ராசஸில் ஷீல் பி வெரி ஃப்ரீ. ஸோ அதில் நான் வந்து விநாயக் கிட்ட கேட்டும் போது எங்கே சேஞ்ச் நடக்குது பாருங்க. நான் அதை கேட்குறேன். மணியும் விநாயக்கும் உடனடியாக என்கிட்ட இல்லை, அக்கா சாரி, நாங்கள் வந்து நாங்களே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம்ல, அதில் இப்படி எழுதியிருக்கோம், நம்ம இதை மாற்றலாம், நீங்கள் என்ன பேசுவீங்களோ நீங்களாக இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் என்னவா இருக்கும்னு சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் நான் இது மாதிரி தான் சொல்லுவேன், இது மாதிரி தான் சொல்லணும் போது டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி தென் அதுதான் நடந்தது. அது ரீச் ஆகும் போதுல சுதீர், நான் வந்து நிஜமாலுமே ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஓகே பீப்புள் ஆர் லிசனிங் அப்படின்றது எனக்கு பெரிய அக்னாலேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா குட் நைட்க்கு நான் விகடனில் எனக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்தாங்க. எனக்கு பெரிய அக்னாலேஜ்மெண்ட்டாக இருந்தது அது ஃபார் தட் ஸ்பீக்கிங் தட். அந்த சீன் தான் எவ்வளோ பேருக்கு கனெக்ட் ஆயிருந்தது. எவ்வளோ பேர் எனக்கு வந்து ஏன்னா நான் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஐ பீன் சீயிங் பேஷண்ட்ஸ், குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க. என்னோட டீலிங் டோட்டலி அது வேற மாதிரி இருக்கும். அதனால என்னோட ஐடியாலஜியே வேறையா இருந்தது. திஸ் இஸ் நாட் கோயிங் டு டிஃபைன் யுவர் லைஃப்ன்றது தான் என்னோட ஐடியா. அது இட் கேன் ஹேப்பன், கேனாட் ஹேப்பன். If you want, you can make it happen. Child birth is right. Yeah, child birth is just very subjective, relative, need based thing. அதான் நான் It's a variable. Yeah, it's a compulsion ஓ இல்ல அதை வச்சு வேற ஏதாவது ஒன்று நமக்கு வர்த்தோ அந்த மாதிரி ஐ டோன்ட் see it. ஸோ அந்த இடத்துல இருந்து இது வந்து அந்த ஐடியாலஜி இங்க வைடா. ஏன்னா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சண்டை போட்டு போயிருக்காங்க என்கிட்ட. லைக் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, நாங்க வந்து ஃபேமிலியா இப்படி ரன் பண்ணிட்டு நினைக்கிறோம், இப்படி கொண்டு போக நினைக்கிறோம் போது என்னுடைய பாயிண்ட் வேறையா இருக்கும். ஹெல்த் ஃபர்ஸ்ட், இதை சரி பண்ணுங்க, இதெல்லாம் கரெக்ட் ஆகட்டும், அது நடக்கும். அதை வச்சு டோன்ட் ஸ்பாயில் யுவர் ஹெல்த் அண்ட் அகெயின். அதுக்கப்புறம் திருப்பி அது தள்ளி தான் போடுற மாதிரியான ஒரு விஷயம் கூட நான் சொல்லுவேன் இன் ஃபேவர் ஆஃப் தெம். பட் அது மாதிரி நடக்கிற விஷயம். யா, அதை மக்கள் ஒரு படத்து மூலியமா அக்செப்ட் பண்ணும் போது, ரீச் ஆகும் போது, ரிலேட் பண்ணி நிறைய பேர் எனக்கு இருந்த ப்ராப்ளம் இதுதான், எங்கள் வீட்டில் என்ன வரைக்கும் ப்ராப்ளம் இதுதான், இது நீங்கள் எனக்காக வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. புரியுது. இந்த இதுதான் படத்தினுடைய ஒரு பவர் இல்ல. அண்ட் ஆல்மோஸ்ட் பொயட்டிக்கலி அந்த சீன் முடிவுல ஹே வாடா ஒரு படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றது கூட. ஸோ தட்ஸ் ஹவ் மஹா வாஸ். எனக்கு வர கேரக்டர்ஸ், நான் எடுக்கிற கேரக்டர்ஸ் ஆக்சுவலி ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்க்குறேன். தே ஹேவ் சம் ஸ்ட்ரென்த் வேர் they have a strong communication. ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். சுருளி வெரி ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன். அவள் அதிகமாக பேசணும்னு கிடையாது. அதே அவள் வந்து உட்காந்து பேசும்போது வேற மாதிரி கூட பேசியிருக்கலாம் சுருளி அவங்க அண்ணிங்க கிட்ட உட்காந்து பேசும்போது. பட் அவளோட ஸ்ட்ரென்த்லேயே உட்காந்து ஒரு ஒரு சைலண்டாக அவளுக்கான உண்மையை எடுத்து வைக்கிறதுக்கு அவளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எமோஷன்ஸுமே வரல. புரியுது. வந்தால் வரட்டும், இல்லை அது வாட்டுக்கு போட்டோன்னு சொல்லும் போது கூட
ஒரு அவ வந்து பெருசா உடஞ்சிருக்கலாம் மாட்டா, ஃபேக்டா பேசுவாங்க. அண்ட் அவங்க எல்லாம் பயங்கரமா பேசிக்கிட்டே இருந்தாதான் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டின்னு கூட இல்ல இல்லன்னா கூட இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு குட் நைட் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கூட ஐ ஜஸ்ட் டோட்டலி லவ் ஹவ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரொம்ப சுலபமா நம்ப முடியாது. இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமாக ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனுஷங்க. ஐ திங்க் அந்த ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு சீன்ல வந்து இவர் வந்து அந்த டம்ளர் இப்படி தட்டி விட்டுட்டு உள்ள போவார்ல, உள்ள போனோடனே நீங்க தான் முதல்ல போவீங்க, அங்க போய் உட்காருவீங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா உள்ள வருவாங்க. திடீர்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு அந்த மொத்த குடும்பமும் ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க. ஐ வண்டர் ஹவு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபேமிலி கம்ஸ் த்ரூ ஈவன் தோ பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒன்றும் கடத்தப்படலை. வாட் யூ திங்க் அச்சீவ்ஸ் தட் அந்த மாதிரி படங்கள்ல? ஒரு படங்கள்ல ஐ திங்க் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் மீ குட் நைட் வந்து we had rehearsals, like வெறித்தனமான rehearsals. like we rehearse and ரிஹர்சல்னா ப்ராக்டிஸ் பண்ணது தான் நடந்ததுன்னு தாண்டி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நாங்க ரொம்ப நேரம் கூட இருக்கோம். ஸோ பேசிக்கும் போதே ஆல்ரெடி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, இப்போ வரைக்கும் அது இருக்கு. ஸோ அப்படி ஒரு விஷயம் போகும்போது that created a kind of magic in the screen. குட் நைட் பொறுத்த வரைக்கும். தாய்க்கிழவி பொறுத்த வரைக்கும் அது பாருங்களேன், தாய்க்கிழவிலுமே சுருளியை மட்டும் எடுத்துப்போமே, அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம்னா அண்ணன் தம்பிங்களோட ஆல்மோஸ்ட் 4 years அவளுக்கு பேச்சுவார்த்தை இல்லை. அம்மா மட்டும்தான், அம்மாவோட பையனோட மட்டும்தான் ஷீ இஸ் க்ளோஸ். ஹஸ்பண்டோட இந்த படத்துல ஷீ பேர்லி டாக்ஸ், ஐ திங்க் ஷீ நெவர் டாக்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கு அவளோட. அந்த சண்டையில ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கும் போது ஒரு சண்டையில ஏதோ தடுப்பா பேசுவாளே தவிர அதை தாண்டி ஷீ டசன்ட் ஈவன் லுக். ஸோ அப்படி இருக்கு. அதே மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி அங்கேயும் இருந்தது. அதுக்கு வந்து எல்லாரும் மிங்கிள் ஆகி அப்படி இருந்து இப்படி இருந்து அந்த மாதிரி தாய்க்கிழவி விஷயத்துல இல்லை, வேற மாதிரி வி மிங்கிள். பட் அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு டைனமிக் இட் ஒர்க்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கேரக்டர் தெரியுது. ஸோ இட் ஒர்க்ஸ் சம்ஹவ், அட்லீஸ்ட் ஃபார் மீ. எனக்கு அங்கே அந்த ஊரில் இருக்க வரைக்கும், அங்கே இருந்துட்டு இருக்க வரைக்கும் சுருளி வாஸ் வெரி சாலிட். அதனால எனக்கு நிறைய எல்லார்ட்டையும் பேசினா செட்டில்னாலுமே எனக்கு டவுட்டு தான். ஐம் பேசுவேன், பேசாமலும் இருக்க மாட்டேன். பட் தட்ஸ் நாட் மை இப்படி தான் ரேச்சல் இருப்பான்னு சொல்லிட முடியாத ஒரு வித்தியாசமான ரேச்சல் தான் எனக்கு காடுப்பட்டியில ஷூட் அப்ப சுருளி கொடுத்தா. ஓகே ஓகே ஓகே. பட் இதெல்லாமே என்ன சொல்றது, கடைசி விவசாயி அப்படின்ற ஒரு படத்துல இருந்து தான் நீங்க படங்களை எப்படி பாக்குறீங்க, எந்த மாதிரி ரோல்ஸ் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்திருக்கோம். ஏன்னா கடைசி விவசாயி அதுக்காக இப்போ ஸ்டேட் அவார்டும் ஒன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா? நல்ல ஒரு சந்தோஷமான ட்விஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேட் அவார்ட்ஸ்லாம் இல்ல, திடீர்னு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கா நீங்க ஒரு படம் பண்ணீங்க? வெயிட்டிங் ஃபார் தட். எனக்கு என்னமோ மனசுக்குள்ள சொல்லுச்சு, எனக்கு எப்படியும் கண்டிப்பா ஒரு ரெகக்னிஷன் ஃப்ரம் த ஸ்டேட் கிடைக்கும், ஏதோ ஒரு வெயிட்டிங் இருந்தது. வந்தபோது ஐ வாஸ் வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. கடைசி விவசாயி பொறுத்த வரைக்கும்ல பண்ணும்போது அதான் அங்கேயுமே அந்த செட்டப், அந்த கோர்ட் வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல செட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே நான் டெய்லி வரும்போதே ரூம்லேருந்தே ரெடி ஆகிட்டு போயிடுவேன். ஸோ காலையில் 6 மணிக்கே கிளம்பிடுவோம், ரெடியாகவே போயிடுவோம். போனதுலேருந்து அப்படி இருக்கும். போகும்போதே எல்லாரும் வாங்க ஜட்ஜம்மா அப்படின்னு தான் பேசுவாங்களே கூட அங்கே இருக்கவங்க எல்லாம். அவங்க they almost believe I was a judge. Okay. And all that must help, no? Yeah. பயங்கரமா அவங்க எல்லாரும் நம்பண்டும். போலீஸ்காரங்க யூஸ்வலி எனக்கு கொஞ்சம் போலீஸ் பார்த்தா லைட்டாக சின்ன வயசுலேருந்து ஒரு பயம். அது ஏன்லாம் தெரியாது. ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்டால் எதுவும் பண்ணதில்லை, ஆனால் போலீஸ்னாலே ஒரு சின்ன பயம் இருக்கும். ஸோ ஏன்னு தெரியாது, போலீஸ் பார்த்தா நம்ம கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருப்போம். நான்லாம் நல்லவ தான் தெரியுமான்ற மாதிரி ஒரு ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது கூட டக்குன்னு ரோட்ல இப்படி பார்த்த உடனேவே எக்ஸாக்ட்லி எந்த தப்புமே பண்ணல. எக்ஸாக்ட்லி. ஸோ அது இருக்க தான் செய்யும். ஆனா அங்க இருக்க போலீஸ்காரங்க வந்து சல்யூட் பண்றாங்க, அந்த காஸ்டியூம்ல இருக்காங்க. ஒரு சிலர் நிஜமாலுமே போலீஸா இருந்து ரிட்டையர் ஆனவங்களாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நமக்கு டெய்லி நான் வரும்போது சல்யூட் பண்றது, அந்த ஒரு அட்டென்ஷன்ல நின்று போங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நிஜமாலுமே நானே எனக்கே ஏதோ நான் ஜட்ஜ் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் படத்தை முடிச்சுட்டு வந்தேன். வெளியே வந்து படம் பார்த்த பிறகு அந்த ஒரு எக்ஸசைஸே உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஃபார் ஒன்ஸ் எந்த எக்ஸசைஸ்னா இவ்வளவு நாள் பார்த்து பயந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பார்த்து பயப்படுறீங்கல்ல அப்படின்னு அது உள்ளார ஒரு சந்தோஷமா தான் இருந்தது. அண்ட் அது எனக்கு என்னன்னா முதல் வாட்டி பார்க்கும்போது இவங்க எல்லாருமே நிஜமான மனிதர்கள்னு சுலபமா நம்ப முடியுது. அந்த தாத்தா அவர் நடந்துக்கிற ஒரு விதமா இருக்கட்டும், நீங்க சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல எனக்கு மோர் தென் டயலாக்ஸ் அதை விட
அந்த நெல்லுக்கெல்லாம் ஒரு உயிர் இருக்குன்னு அவர் சொல்லும் போது நீங்க அதை கவனிச்சு அது ஒன்றும் பயங்கரமா உங்க மனசை மாத்திக்கிட்ட ஒரு ஃபீலிங்கும் ஒன்றும் பெருசா இல்லைல்ல. ஐயோ இவருக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்ற ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒன்றும் வரல. யாரு இவரா பண்ணாரு அப்படின்ட்டு நீங்க போற போக்குல சொல்ற ஒரு யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல. அது ஒரு ஒரு சினிமாத்தனம் சுத்தமா. அப்கோர்ஸ் கடைசி விவசாயில இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஐ ஃபீல் லைக் ஈவன் இன் த மோர் பாப்புலர் கமர்ஷியல் சினிமா தட் யூ டூ, அதுல கூட ஐ டோன்ட் திங்க் த கேரக்டர்ஸ் தட் யூ பிளே அதுக்குள்ள இந்த ஒரு ஒரு செயற்கைத்தனமோ ஒரு சினிமாத்தனமோ சுத்தி பல இடங்கள்ல இருந்தாலும் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பெண்கள் வந்து இன்னும் ஒரு உயிருள்ள நிஜமான பெண்களாக தெரியுறாங்கன்னு தோணுது. Thank you, that's a compliment. Thank you. Yeah, no, I definitely mean it as one. And மெய்யழகன் நம்ம பேசும்போது இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு குட்டி சீன், ஒரு குட்டி மோமெண்ட் கேன் கிரியேட் சோ மச் இம்பாக்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. இட்ஸ் ரியலி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தட்ல. இதுவா இருக்கட்டும், இல்லாட்டி அவர் வந்து அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு அந்த ஒரு பெண்ணோட அப்படி பேசுவதாக இருக்கட்டும், these are just குட்டி குட்டி moments here and it just tells you that it's not about, and you never felt like this is just a brief moment in the film அப்படின்றது எனக்கு until அதான் எனக்கு I'm a beginner. சினிமா பொறுத்த வரைக்கும் நான் just a beginner. எனக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா, வாழ்க்கையில தெரிஞ்சுக்க முடியுமான்ற சந்தேகம் கூட இப்போ வந்துருச்சு. how it works, எது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு புரிஞ்சுக்க முடியுமா இல்ல. நோ இப்போ அந்த மெய்யழகன்ல அந்த ஒரு சீன் எப்படி ஒர்க் ஆச்சு எனக்கு தெரியும். ஐ திங்க் ஐ கேன் நெவர் நோ இட் ஆல் மை லைஃப். ஐ டோன்ட் நோ. அப்படிதான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்னு மட்டும் எனக்கு தெரியும். அது ஏன்னா எனக்கு கதை கேட்கும் போது எனக்கு எதுவும் நடக்குது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி என்னமோ நடக்க போகுதுன்னு தெரியும் எனக்கு. ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் என்னோட ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ். எனக்கு என்னமோ கிடைக்க போகுதுன்ற ஐடியாவே இல்லை எனக்கு. ஐ நெவர் நியூ தட். மெய்யழகன் நான் ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் அப்போ நான் ஃப்ரெண்டோட போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுல படம்னு படத்தை பற்றி பேசிட்டு போயிட்டோம். எனக்கு அந்த சீன் வெரி ஒரு மாதிரி ஏதோ பண்ணுச்சான்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை. ஏன்னா இல்லை, நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த பேரியர் இருக்கு. பட் வேற ஒரு ஆள் சொல்லும் போது தான் எனக்கு வந்து புரிஞ்சது. ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்பெசிஃபிக்லி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. லைக் 15 minutes வந்தெல்லாம் லைக் ஆஸ்கார்ஸ் வாங்கின ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் நிறைய படம் பார்க்கறது இல்லை, எனக்கு ஐடியாவே இல்லை. லைக் நான் பழைய காலத்து தமிழ் படங்கள்லேயே மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸோ அதோ இதோ ஜீரோ, ரொம்ப ரேர். ஸோ அப்படி அதை கேட்டு அப்படி அந்த மாதிரி ஒரு சீனோ இதுன்னு அப்புறம் தான் நான் வந்து எனக்கு புரிஞ்சது. இப்போ எனக்கு கொஞ்சம் அதுலேருந்து ஓகே இது இப்படி ஆக முடியும்ல அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கே தவிர ஐம் நாட் ஷுர் ஆஃப் திங்ஸ். சுருளியே ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்து முடிச்சுட்டு, கைக்கழுவி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து எனக்கு வந்து முதல் டவுட்டு நான் ஏன்னா என் மேலே எனக்கு பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, லிமிட்டேஷன் டு see me ஃப்ரீலி இருக்கு. அதை வச்சுட்டு படம் முடிச்சுட்டு வந்தோடனே நான் கேட்குறேன், எல்லாருமே ரொம்ப லவுடாக இருந்தாங்க, சுருளி மட்டும் ரொம்ப ரொம்ப சட்டிலா இருக்கா, அது தெரியுமா, அவளை தெரியுமா எல்லாருக்கும் நான் கேட்டேன். அவ தெரியுமாளா அப்படின்னு கேட்டேன். அப்போ என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, என்ன பேசுறீங்க, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் மேபி இன்னும் கொஞ்சம் நிறையவே தெரியறானே எனக்கு தோணுது. ஏன்னா அங்கேருந்து தான் ஒரு ஏதோ ஒரு some light and life keeps emerging from her into the film. எல்லாத்தையும் நிஜமாக்குதுல, அந்த உலகத்தை, அந்த மனிதர்களை, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே லெஜிட்டிமைஸ் பண்ணுது. எக்ஸாக்ட்லி ரைட் வேர்ட். எனக்கு அது சுருளி கிட்ட நடந்தது பயங்கர சந்தோஷம். இப்போ நிறைய பேர் அதை ரிலேட் பண்ணி எங்க அத்தை மாதிரி இருக்கீங்க, எங்க சித்தி மாதிரி இருந்தீங்க, எங்க அம்மா சின்ன வயசுல இப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. தே ரிலேட். இப்போ வந்து ஆக்டருக்கு ஒன்று கிடைக்குது, ரேச்சலுக்கு ஒன்று கிடைக்குது. 2 கிடைச்சிட்டு இருக்கு எனக்கு சினிமால இருந்து. ஆக்டருக்கு உள்ள ஆக்டர் மூலியமா ரேச்சலுக்கு நிறைய கிடைக்குது, நிறைய ஃப்ரீடம் கிடைக்குது. ஏன்னா ஒரு கேரக்டரும் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்து இட்ஸ் ஓகே சொல்லுது, நிறைய விஷயத்த இட்ஸ் ஓகே சொல்லுது. என்னால் மன்னிக்க முடியாத விஷயங்களா இருக்கலாம், என்னால் மறக்க முடியாத விஷயங்களா இருக்கலாம், இது நடந்திருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிற விஷயமா இருக்கலாம், பர்சனல் ரேச்சல் லைஃப், அது எல்லாத்துக்கும் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லுது. ஒரு ஆக்டர் வந்து என்ன ரேச்சல் லைஃப்பில் ப்ளே பண்ணுற ரோல் அது இல்லாமல் ரேச்சலுக்கு என்ன கிடைக்குதுன்னா, எவ்ரி ஃபிலிமில் ஒரு அறிவை பேஸ் பண்ணி போகும்போது, சிந்தனையை பேஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது, இதுக்கான ரிசல்ட் இப்படி இருக்குது, இதுக்கான ரிசல்ட் இப்படி இருக்குது, ஸோ யூஆர் ஆன் த ரைட் பாத் அப்படின்னு ஒன்று தெரியுது. இன்னொன்று ஆக்சுவலி ஒன்று தேடி வந்தேன்ல முதல்ல ஒரு அறியாமையில் எல்லாருக்கும் என்ன பிடிக்கணும், அது இப்போ நடக்குதுன்ற அது எப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்களேன். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எனக்கு. அதுதான் என்னுடைய ஆப்ஜெக்டிவ், அதுதான் எனக்கு தேவைன்னு நடக்கும்போது நடக்கல.
நடக்கல. கத்துக்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ அப்படி இருந்தது. நீ ஒழுங்காரு, வர வேண்டியதெல்லாம் ஒழுங்கா வரும் அப்படின்ற மாதிரி. யா. ஸோ இப்போ எனக்கு அது நடக்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா, என்னென்னமோ எனக்குள்ள திருப்பி அகெயின் கண்டிஷன்ஸ், த மைண்ட், த கலெக்டிவ், த மைண்டுன்னு என் மைண்டுன்னு கூட நான் பர்சனல்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்படி சொல்லும் போது நான் மாட்டிக்கிறேன். எவ்ரி டைம் என் லைஃப்பில் நான் பார்க்குறேன், அதுக்கு ஐ சி த ஹோல் ப்ராப்ளம். எங்கே ஒரு மனிதனுக்கு ப்ராப்ளம் எங்கே அரைஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்னா, அஸ் அ சைக்கோ தெரபிஸ்ட் இதை நான் எப்படி பார்த்து சொல்கிறேன்னா, இது நான் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆகிற இடத்துல மட்டும்தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. ப்ராப்ளம் அரைசஸ் வித் த ஐடென்டிஃபிகேஷன்றதான் என்னுடைய புரிதல் ஆன் திஸ் ஹோல் சைக்காலஜி ஆர் philosophical thing. So அந்த நான் அப்படின்ற ஒரு ஏரியால தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுதான் நான் இப்போ எனக்கு ஒன்று நடக்குது. ஸோ இப்போ தான் ரிஜிடான ஒரு என்டிட்டியா நீங்க உங்களை பார்க்கும்போது சொல்றீங்க. யா, இப்போ எனக்கு தான் இது நடந்துருச்சு. இப்போ ஒரு சம்திங் இஸ் ஹேப்பனிங், அதில் இப்போ நான் தான் நிற்கிறேன்னு நான் that is mean நான் எங்கே ஐடென்டிஃபை பண்ணுறனோ அங்கே ஐ எம் ஸ்டக்குன்னு எனக்கு தெரியுது. either it is a happy thing for me or a sad thing for me, doesn't matter, but I'm stuck there அப்படின்றது எனக்கு தெரியுது. இது இல்லைன்னா ஆக்சுவலி கேரக்டர்ஸ் டு கேரக்டர்ஸ் மூவ் ஆக முடியுமான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குன்ற. ஒரு ஃப்ளூயிடா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானதாக இருக்கு. that keeps me free. அது ஆரோக்கியமா இல்லையான்னு கூட I cannot comment. That keeps me free and I like it. That keeps me really free. I like it or not like it, it's a different thing. Yeah, I know. I get it. Yeah. But what I thought was very beautiful about what you were saying was in the the acting is healing the person that you are னு ஒன்று சொன்னீங்க. Yeah. இது எந்த கணக்குலையுமே இது இப்படிதான் நடக்கும்னு உங்களால தீர்மானிச்சிருக்கவே முடியாது இல்லையா? Which again goes back to what we were talking about where your therapist told you that எவ்வளவு பயமா இருந்தாலும் போய் நீ வேலை செஞ்சுட்டு வந்துரு அப்படின்னு. ஒரு விதத்துல இந்த வேலை நம்ம வேற ஒண்ணுத்துக்கு செய்யறோம், பட் அது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நம்மளோட அடிப்படை பிரச்சனையவே அது சரிப்படுது இல்ல? எனக்கு அதான் இப்போ அன்ஃபினிஷ்டு சுருளி ஸ்பெசிஃபிக்கலி தாய்க்கிழவி ஸ்பெசிஃபிக்லி சுருளியும் சொல்கிறேன், தாய்க்கிழவியும் சொல்கிறேன். ஏன்னா தாய்க்கிழவின்னு நான் மீன் பண்ணும்போது when I refer to தாய்க்கிழவி, I refer the financial success, the acceptance and the stage it has got, everything about it, the story and everything about it. சுருளி the character. இது ரெண்டுமே specifically has closed lot of unfinished chapters in my mind. What aspect of her specifically? Her aspect, like in சுருளி இல்ல, like whatever happens, நான் நிஜமா சொல்ற சுருளி என்னானாலும் வாழ்ந்துட்டு இருப்பா. எது நடந்தாலும் அவ வாழ்வா. அப்ப எவ்வளவு தன்னை வேல்யூ பண்றான்னு ஒண்ணு இருக்குல்ல. தாய் கிழவி அதை தானே பண்ணாங்க. நான் நிஜமாலுமே சொல்றேன், அந்த ஹோல் ஸ்கிரிப்ட்ல எனக்கு பிடிச்ச ரொம்ப எல்லாமே பிடிச்சிருந்தது. நான் எதுக்காக ரொம்ப உடனே ஓகே சொன்னேன் இந்த படத்துக்குன்னா, சண்டே அந்த அம்மா எங்க போகுது என்ன பண்ணுது அந்த ஒரே விஷயத்துக்காக. I loved it. The idea of it actually made me very happy. என்ன பண்றா இந்த காசு எல்லாம் வெச்சிக்கிட்டு அப்படினும்போது ஊர் சுத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்றா அப்படின்வாங்க. அது எவ்வளவு முக்கியம், அது எனக்கு எவ்வளவு முக்கியமா நான் பார்த்திருக்கேன் சின்ன வயசுல. ஆனா அதுக்கு நம்ம எவ்வளவு கமெண்ட்ஸ் வாங்கியிருப்போம், வீட்டுல எவ்வளவு திட்டு வாங்கியிருப்போம். இப்ப இந்த வயசுல ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட், நிஜமாலுமே புத்தி இருக்கு எனக்கு, யோசிச்சு ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியும் போது அம்மா அப்பா கிட்ட அந்த கொஸ்டின், அப்பா இல்ல அம்மா கொஸ்டின்ஸ், எதுக்கு இதுக்கு நீ வந்து இதை சேவ் பண்ணலாம்ல, அதை பண்ணலாம்ல, இதை பண்ணலாம்னு வர இடத்துல இருந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் அக்னாலேஜ்மெண்ட் டு மீ. இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் செய்யலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு ப்ளீஸ் டூ இட், நல்லா தான் இருக்குது அப்படின்றது. ஏன்னா அந்த பாட்டு முடிஞ்சிட்டு ராதிகா மேம் உட்காந்து ஒரு சிரிப்பாங்க பெட்ல. எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது அது பார்க்கறதுக்கு. அவங்க வாழ்ந்ததை நினைச்சு ஒரு பொம்பளை அப்படி சிரிக்குதுன்னா எவ்வளவு ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அதுக்கு இருந்திருக்கும், எவ்வளவு தேவையை அவங்க அதுல கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. அந்த டைம்ல வர மனதிலே பாட்டோட லிரிக்ஸ், அப்பா ஐ லவ் இட். சொந்தங்களோடும் பந்தங்களோடும் இல்லாத இன்பம் நான் காணுறேன்னு ஒரு லைன் வரல. ஐ லவ் இட். இட்ஸ் a beautiful லைன். அது அந்த பார்ட் இருக்குல்ல, உள்ள தன்னை பாத்துக்கிற ஒரு இடம். எத்தனையோ படங்கள் வந்து நீ சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம், உன்னை சுத்தி எல்லாரும் அங்க இருந்துதான் உன்னோட ஐடென்டிட்டியே வரும் அப்படின்றது தான் நம்ம திரும்ப வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து இவளுக்கு தாய் கிழவிக்கு அவங்க கிரியேட் பண்ண ஸ்பேஸ் அது. தாய் கிழவி கிரியேட் பண்ணிட்ட ஒரு ஸ்பேஸ்னும் போது ஏர்ன்டு ஸ்பேஸ் அது.
லைக் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு சாலிட் ஸ்பேஸை பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. எப்படி அவங்க அந்த ரசிச்சு சிரிச்ச அந்த ஷாட் எனக்கு ஐ லவ். அவங்க வெளியில சுத்தும் போது கூட அவங்க முகத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எவ்வளவு ஆத்தென்டிக்கா இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியாது. இட்ஸ் நாட் பிகாஸ் நான் சிரிக்கிறத இன்னொருத்தன் பாப்பான்ட்டு கிடையாது, வேற ஒருத்தன் ஜோக் சொல்லி நான் சிரிக்கல. தனியா உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு மாதிரி வானத்தை பார்த்துட்டு இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த அந்த டைம் தட் ஷி ஹேஸ் வித் ஹர், அது வந்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் டு see. அது முதல்ல யோசிச்சு எழுதி அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை பத்தி இப்போ இது வரைக்கும் பேசப்பட்டிருக்கான்னு கேட்டா நிஜமாலுமே எனக்கு தெரியல சுது. நிஜமா எனக்கு தெரியல. ஸோ அந்த ஸ்பேஸை டச் பண்ணதும் அது அந்த ஸ்பேஸை எக்ஸ்போஸ் பண்ணதும் இருக்குல்ல, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவங்க சுருளி இவங்க எல்லாம் என்ன, அதான் நீங்க சொல்றது போல உன் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பல விஷயமே இருக்கட்டும், எதை வச்சுமே ஒன்னு நீ இப்படி நான் இதுதான் இதுக்கு மேல என்னால இப்படி ஆயிருச்சே அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வராது. நிக்காம போறதுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸா இருக்கு அவங்களுடைய தன்னை பத்தின புரிதல். நான் இருப்பேன், என்ன ஆனாலும் நான் இருப்பேன், யாராலையும் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியுற இடம், யாரையுமே நம்பி நான் இல்லைன்னு தெரியுற இடம். That's freedom. Absolutely, yeah. And some of it is very infectious, you're saying. Yeah, for yourself it's also. very infectious. Yeah. And I would love that infections to spread. Absolutely. Yeah. கண்டிப்பா. அது அப்பப்போ மறந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டா போதும். Really, it is there. See how it is related, how it is so எல்லாருக்கும் எப்படி ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்ற கேள்வி வந்தா எல்லாருக்குள்ளயும் அந்த ஸ்பேஸ் டெஃபினட்டா இருக்குன்ற நோ ஜெண்டர் பார், நோ ஏஜ் பார், அந்த எனக்காக என்னை பார்த்துக்கணுன்ற ஒரு ஆசையோ தேவையோ வச்சு நீடுன்னே சொல்றேன். இட்ஸ் அ நீடு. அந்த நீடு எல்லாருக்கும் இருக்க பட்சத்தில் அது பயங்கரமா கனெக்ட் ஆகுது. நீங்க இது வரைக்கும் பேசாம விட்டுருக்கலாம், இத்தனை வருஷம் அதை பத்தி வெளியே பேசாம இருந்திருக்கலாம், ஆனா ஐ நோ வாட் இட் மீன்ஸ், எனக்கும் இது வேணும்னு எல்லாரும் சொல்ற மாதிரியான ஒரு இடம் தானே அதுன்ற. So it's very relatable. No, I get it. And this is why these are important films நம்ம சொல்றோம். Yeah. இது சினிமாவுடைய ஒரு ஸ்ட்ரக்சரே, ஹீரோனா யாரு, ஒரு படம்னா என்ன அப்படின்றதெல்லாம் கூட அது உடைக்குதுல்ல. Of course. எனக்கு அதான் மாஸ் படம் மாதிரி நான் நடிக்கணும்லாம் சின்ன வயசுல இருந்து அதை தானே பார்த்து வந்திருக்கேன். நான் தான் சொன்னேன், நான் நிறைய வேற படம்லாம் பார்த்து வளர்ந்தது கிடையாது. வேற மொழி படங்கள் பார்த்தது கிடையாது. ஒரு மாதிரி இது இப்படி சொல்றது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் யாராவது சொன்னா கூட நான் பார்த்தது கிடையாது. நான் ரொம்ப ஹீரோ பேஸ் ஃபில்ம்ஸ் அப்படிதான் இருந்தேன். தட் இஸ் வாட் ஐ நோ. அதனால என் நினைப்புல என்னன்னா, எப்படியாவது சினிமாக்கு போறோம், ஹீரோ ஆகிறோம், அவ்வளவுதான், ஹீரோ ஆகிறோம், அதுதான் ஐடியாவா இருந்தது. ஆனா ஒரு பாயிண்ட்ல ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா, ஆஃப்டர் 10 years இன் சினிமா தான் எனக்கு இது நடந்தது. இதெல்லாம் கடைசி விவசாயி, இதெல்லாம் இது வரைக்கும் ஆஃப்டர் 10 years. ஸோ அந்த 10 yearsல என் மைண்டில் ஓடின ஓட்டங்கள், சரியான புரிதல் இல்லாத இடத்துலேருந்து வந்த இடங்கள்லாம் எனக்கு தான் சொல்கிறேன், ஹோப்பே போயிடுச்சு. இங்கே வந்து நீ இருந்துட்டாலே பெரிய விஷயம், ஹீரோலாம் மறந்துரு அப்படி இருந்தது. இப்போ இட்ஸ் சேஞ்ச்ட் ஃபார் மீ, இட்ஸ் ரீரிட்டன் ஃபார் மீ. நீ நினைச்ச ஹீரோ கிடையாது. எக்ஸாக்ட்லி நாட் ஹீரோனா. லைக் டு மீ ஹீரோ டெஃபினிஷன்ஸ் மாறிடுச்சு. இப்போ நான் முன்னாடி ரசிச்ச ஹீரோ எனக்கு சாவனிஸ்டிக்காக தெரியுறாங்க, டாமினண்ட்டாக தெரியுறாங்க, சென்ஸ்லெஸ்ஸாக தெரியுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி நடிச்ச கேரக்டர், எனக்கு ரொம்ப ரசிச்சு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் நான் இப்போ நான் ஐ குவெஸ்டின் தெம். ஐ ஹேவ் ஸ்ட்ராங் குவெஸ்டின்ஸ். ஏன் இப்படின்னு அவங்க மேலே இருக்கோ இல்லையோ, என் மேலே பல கேள்வி இருக்கு. என்ன சூழல்ல நான் வளர்ந்துருந்தா, எந்த அளவுக்கு எனக்கு சிந்தனை இருந்திருந்தா, இது நான் வந்து இப்படி ரசிச்சு இதுதான் கரெக்ட்னு நினைச்சிருப்பேன் அப்படின்ற இடம்லாம் நிஜமாலுமே எனக்கு குவெஸ்டினா இருக்கு உள்ள. இப்போ என் மேலதான் எனக்கு நிறைய கேள்வி வருது. நான் பார்த்த விஷயங்கள் என்ன, எதை நான் வந்து ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி மனசுக்குள்ள வச்சு, எதை புனிதப்படுத்தி வச்சு எதை பார்த்துட்டு இருந்தேன். நான் பார்த்த எத்தனை ஹீரோயின் கேரக்டர்ஸ் ஆர் த ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ் ஆஃப் த மூவி எனக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, ஒழுங்கா இருந்துருன்றதை நான் எவ்வளோ உள்ள எடுத்திருக்கேன் ஃபார் த அப்ரூவல். இல்லைன்னா எனக்கு நான் ஏதோ லாஸ்டா தனியா ஆயிடுவேன்னு கூட பயம் இருக்கும். ஏதோ ஒன்று நார்ம்ஸை மீறி மனசுக்குள்ள தோன்ற எண்ணத்தை கூட அது உள்ளுக்குள்ளேயே சென்சார் பண்ண நினைப்பேன். இது வந்ததுக்காகவே ஐ ஃபீல் எனக்குள்ள நிறைய கருப்பு பக்கம் இருந்திருக்கு அப்படின்னு நான் பேச ஆரம்பிச்ச தருணங்கள் இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பார்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐ see lot of my parts which I feel this cannot be approved by anybody, so this can never happen to me, this can never come to my thought ன்னு நான் நினைக்கிறேன். அங்கேயே சப்ரஸ் பண்றேன். அதுதான் இப்போ அடக்குமுறைன்னு எனக்கு புரியுதுன்ற.
and எண்ணத்துல that must அளவுல result இருக்கு. in so much என்ன சொல்றது தேவையில்லாத self hate all that also இல்ல. It's a history thing. Correct. We are evolving as humans, we are evolving. இப்போதான் very new to think. Thinking tool, thinking ஒரு நம்ம ஒரு ஆர்கனா பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. ரொம்ப வருஷமா நமக்கு ரைட் ஹேண்டே இருந்துட்டு புதுசா லெஃப்ட் ஹேண்ட் முளைச்சா அது எப்படி, அதோட ஃபிசியாலஜி என்ன, அனாட்டமி என்ன, ஹவு டு யூஸ் இட், இதால என்னென்ன பயன் இருக்கு, இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம லேர்ன் பண்ணிப்போம்ல. அந்த மாதிரி ஒரு லேர்னிங் இது ஃபேஸ் சரியா? அந்த மாதிரி ஒரு லேர்னிங் ஃபேஸ் தான் ஐ திங்க் மைண்ட் ஆர் தாட் ப்ராசஸ் டெவலப்மெண்ட்டே நான் ஹியூமன் கைண்டுக்கே பார்க்குறேன். ஸோ திங்கிங் ப்ராசஸே இப்போ தான் நம்ம இட்ஸ் அ வெரி ரீசெண்ட் ஆர்கன் ஆர் ரீசெண்ட் சென்சேஷன், ரீசெண்ட் திங் தட் வீவ் காட். ஸோ அதை வச்சு ஐ திங்க் இப்போ இதுதான் என் சிந்தனை, இதுதான் சரின்னு நம்ம போகிறோன்னா அது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. இன்ஸ்டெட் ஏன் நான் இப்படி யோசிக்கிறேன், இதோட ரூட் என்ன, வாட் டு ஐ மீன் பை திஸ் அப்படின்ற இடத்துல வித்தவுட் அபேண்டனிங் மை செல்ஃப் எனக்கு வர தாட்டை இப்போ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே நான் மட்டும் நல்லாவே இல்லைன்ற வர தாட்டுன்னே வச்சுப்போவேன். சிம்பிள் பேசிக் பொறாமை, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்காங்க, ஒரு வாட் எவர், நல்ல ஃபிலிம்ஸ் கிடைக்குது, வாட் எவர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னா இது இமீடியட்டா வந்து இப்படி நான் நினைக்கிறேன்னு இப்போ சுதீருக்கு தெரிஞ்சா சுதீர் என்னை எவ்வளவு கேவலமா நினைப்பாருன்ற ஒரு தாட் வருது இல்ல. இதோட சேர்த்து பாக்குறதுக்கு இப்பதான் கத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு தாட் வந்தது, இமீடியட்டா அதை அபேண்டன் பண்ற மாதிரி, அதை ஜட்ஜ் பண்ற மாதிரி செகண்ட் தாட் வந்திருக்கு. இதுல இருந்து என்னோட ஆக்ஷன்ஸ் பிறக்குதுன்னு இப்போ நான் ஐ எம் ஏபிள் டு see myself like that, to see it. ஏன்னா நிஜமாலுமே ஐம் so convinced and I'm so sure that நிஜமா as science says, இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா not even 1 to 2% of brain நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது. Top scientists are saying that we are still researching. அதுக்குள்ள ஆனா நான் எனக்கு தெரியுங்க சிந்தனைனா என்னன்னு, வாழ்க்கை என்னன்னு தடுத்துக்கிட்டே தானே இருக்கும். இதுதாங்க லைஃப் வந்து நான் எப்படி சொல்ல முடியும்ன்ற கொஸ்டினே இப்போ பிறந்திருக்கு. ஸோ எனக்கு அந்த கொஸ்டின் பிறக்கிறதுனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கண்டிப்பா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு பிறந்திருக்கும், 1000 வருஷம் முன்னாடி ஒருத்தருக்கு பிறந்திருக்கும், இனி வரப்போற வருஷங்கள்ல நிறைய பேருக்கு இது நடந்து, இந்த மொமெண்ட்ல இது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தினசரி விதவிதமான மக்களுக்கு இது தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா தோன்றவங்க எல்லாருமே அது அவசரமா புதைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ மாட்டிப்பா, இது சரியில்லை, நீ கேவலப்படுவ, நீ அசிங்கப்படுவ, அப்ரூவல் போயிரும், உன்ன தனிமைக்கு தள்ளப்படுவ, உன்னால டீல் பண்ண முடியுமா, பல பயம் இல்ல. அந்த பயம் தான் தடுக்குது. அதான் இப்போ அந்த இடம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங். என்ன பயம்னு ஒரு கேரக்டர்ல பாக்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ மகா, குட் நைட் மகா எடுத்தோம்னா ஓகே, கடைசி விவசாயிலேருந்தே வரும். கடைசி விவசாயி மங்கையர்கரசி ஜட்ஜ், அவங்களுக்கு அவங்களோட ஆக்ஷன், அவங்க கோர்ட்லேயே இருந்து அதை முடிச்சிருக்க முடியும். அவங்களுடைய ஆக்ஷன், அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்து கூட்டிட்டு போய் அங்கே விட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாம் நான் தான் வர சொன்னேன்னு வர சொல்லுவாங்க. அங்கே எல்லாம் நாற்று நட்டுட்டு இருப்பாங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன, வாட் மேட் ஹர் டு ஆக்ட் தட் வே, அது எனக்கு படத்தப்ப தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், அது அந்த டைமில் ஐடியா இல்லை. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நிஜமாலுமே அந்த தாத்தா அந்த நேரத்தில் செத்துட்டாரா உயிரோடு இருக்காரான்னு தெரியாமல் அவளுக்கு ஒரு மொமெண்ட் நடந்தது. அவர் எழுந்திருக்காமல் இருப்பார் இல்லையா, அதில் அவளுக்கு பல கேள்வி வந்திருக்கும். நான் என் வேலையை கரெக்டாக பார்த்தேனான்ற கேள்வி வந்திருக்கும். இது என் அப்பாவை இருந்தால் விட்டுருப்பேனா, என் தாத்தாவை இருந்தால் விட்டுருப்பேனான்னு. அவங்கள பார்த்தாலே தெரியுது, மங்கையர்கரசியை பார்த்தாலே தெரியுது, ஒரு நிஜமாலுமே அந்த ஊர் பக்கத்துலயோ எங்கேயோ இருந்து வர ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து புரியுது. அண்ட் அவங்களுடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணி இன்னொரு கேஸை டீல் பண்ணும்போது பேசுவாங்க. அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரியுது. அவங்களுக்கு ஒரு இடத்துல இங்க நான் தான் ஜட்ஜ், ஸ்டே இன் யுவர் பிளேஸ் அப்படின்னு சொல்ற பொசிஷன்ல இருக்க ஒரு ஆளா தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பொசிஷன், நாட் ஒன்லி ஒரு பொசிஷன், இன்டர்னலி ஆல்சோ ஷீ இஸ் லைக் தட். பட் ஸ்டில் அவங்க எங்க ட்ரெம்பிள் ஆகி உடஞ்சு போறாங்க, பயந்தாங்க, கையை இப்படி வச்சு எல்லாம் ஷீ பர்சனலி கனெக்ட் வித் எக்ஸாக்ட்லி. எல்லாத்து மேலேயும் கேள்வி வந்துட்டு இருக்கும், சட்டம் கரெக்டா இருக்கான்னு கூட கேள்வி வந்திருக்கும்ன்ற மங்கையர்கரசிக்கு. இது நிஜமாலுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே நல்ல வேலை தானா, இது இதுக்கு முன்னாடி நடந்த கேஸ் என்ன, அடுத்த கேஸுக்கு மங்கையர்கரசி எப்படி பார்ப்பாங்க, இட்ஸ் சேஞ்சிங் ஹர் லைஃப். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட பயம் பல கேள்விகள் எழுப்புனதுனால தான் துணிஞ்சு இல்லை வில் கோ. எக்ஸாக்ட்லி யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம நான் வரேன் வாங்கன்னு கூட்டிட்டு போய் விடுற அளவுக்கு.
போயிறாங்கன்னா இட் டெல்ஸ் அபவுட் அ டீப் ஃபியர் அண்ட் ஃபியர்ல இருந்து அவளுக்கு எழுந்த கேள்விகளும் அதுக்கு அவங்க கொடுத்துக்க விரும்பின பதில்களும் தான் மங்கையர்க்கரசியோட ஆக்ஷனை நான் பாக்குறேன். ஸோ மகாக்கு அவளுக்கு குழந்தை வேணாம்லாம் கிடையாது. ஆமா கண்டிப்பா. she wants a baby. I think she would have had a lot of fun with the baby too. Yeah. she wants a baby. பட் அது இன்னைக்கு நடக்கலைங்க. அவ வேணும் வேணாம்லாம் பண்ணல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சொந்த வீட்லயே அவளுக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வந்து அந்த கோயிலுக்கு கூப்பிட்றாங்க போயிட்டு வா, இந்த கோயிலுக்கு கூப்பிட்றாங்க போயிட்டு வா, அது இது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. வீட்டில் அவங்க அம்மா ஒரு ஃபோன் வாங்கி ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க பேசாதீங்கன்னு யாராவது ஒரு ஸ்ட்ராங்கா பேசியிருந்திருக்கலாம் அந்த வீட்ல இருந்து. தம்பி கூட வீட்ல போய் உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு புலம்புவான். ஏன்னா ஹீ நோஸ் இட்ஸ் லிமிட். அதுக்கு மேல போச்சுன்னா அக்காக்கு என்ன பிரச்சனை வருமோ. ஸோ இப்படி எல்லாரோட பயத்தையும் பார்க்கும்போது மகாக்கு என்ன புரிஞ்சிருக்கும், பயங்கர பயமா இருந்திருக்கும். இதுக்கும் மேல போச்சுன்னா அதுவும் திருப்பி ஷி லாஸ்ட் அ பேபி when she is back திருப்பி ஜோஷியம் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கும்போது இப்ப விட்ட மகா அவ்வளவுதான், நீ முடிச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான், you are gone forever ன்னும் போது to reclaim her life she has to speak. அந்த பயம் அவ்வளவுதான், நான் காலின்னு ஒரு பயம் ஏற்பட்டிருக்குல்ல மகாக்கு. அதுல இருந்து வந்த ஒரு வெடிச்ச ஒரு விஷயம் தான் அவ அன்னைக்கு பேசுறது. I think in every life there comes a point when you feel this side. Yeah, that is what happens to me in every character. That is what I search for in a character. Right. It happens like நமக்கு தெரியுமே, I see bayam as a very big, very nice, very comfortable tool, motivational tool னா நம்ம எடுத்துக்கலாம். To grow a nice tool. It's now pushing you to act. Yeah. Now do you have the courage to act or not? Yeah. Are you going to stand for yourself? அப்படினு சொல்லலாம் நினைக்கிறேன். இல்ல ஒரு மாதிரி இதுக்கா பயந்துட்டு இருந்தேன்னு ஒரு ஆராய்ச்சிக்காவது போயிருவோம்ல. எதுக்கு தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு ஒரு நோட் எடுத்து எழுதியாவது பாத்துருவோம்ல. அப்ப பார்த்தா ஓகே ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர பயமா இருக்க கழுத்து நெரிக்கிற மாதிரி எழுதி பார்த்துட்டா ஓகே இது இங்கே கொடுக்கணும், இது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும், இப்படி பண்ணிட்டா இது முடிய போகுதுன்னு என் பயம் என்ன ஒரு தீர்வை நோக்கி எங்கேயோ புஷ் பண்ணிடுது. ஸோ சம்ஹவ் ஃபியர் ஹெல்ப்ஸ் டு க்ரோ வென் சீன். இல்ல ஃபியர் பிரீட்ஸ் வயலன்ஸ். பார்க்கலனா ஏன்னா அதே இப்போ அந்த but anything is better than not acting. Acting in the sense action நான் என்ன சொல்றேன்னா to see is to act ன்னு சொல்றேன். Right. Yeah. that actionக்கு நம்ம நிஜமாவே பாத்துறது fear அதிகமா இருக்கும்போது பாத்துருவோம் obviously பாத்துருவோம். Yeah. You don't mean doing. Yeah. So ஏன்னா இவங்களோட பயம் என்ன, வயலன்ஸ் நான் என்ன மீன் பண்றேன்னா மகாவுடைய மாமனார் மாமியார் திருப்பி வீட்டில் உட்காந்து பேசுறது, இதை பத்தி பொதுவா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது இட்ஸ் வயலன்ஸ். அவங்க ஏன் பண்றாங்கனாலும் பெரிய பயத்தினாலதான். இது குழந்தை இல்லைன்னா என்ன நினைப்பாங்க, என் பிள்ளை என்ன நினைப்பாங்க, என் குடும்பத்தை என்ன நினைப்பாங்க. ஸோ இந்த பயத்துல இருந்து வயலன்ஸ் பிரீட் ஆகுதுன்னு புரியுது. அதே பயம் பார்த்த பிறகு மகாக்கு திஸ் இஸ் மை பிளேஸ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மீன்னு தெரியுதுன்ற. ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் எனி கேரக்டர் யூ கேன் பிளே, பட் அந்த கேரக்டர் நான் பார்க்கறது அந்த கேரக்டர் ஆக்சுவலி பயம்னு வரும்போது வாட் இஸ் ஷி கோயிங் டு டூ அந்த இடத்துல ஐ திங்க் the character will stand out. What is her big fear? Yeah. Nice. I love that you're என்ன சொல்றது, இது இந்த மாதிரி சிந்தனைகள்ல இருந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் உருவாகுது அப்படின்றது நல்லா இருக்கு கேட்குறது. வாட் நெக்ஸ்ட் அடுத்து சொல்லுங்க. in terms of நீங்க பண்ணக்கூடிய படங்கள் அடுத்து என்ன? கிணத்த காணோன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆன் 13th. ஓகே. சுரேஷ் சங்கையான்னு ஒரு டைரக்டர், கிடாயங்கர், அவருடைய படம். அவர் இப்ப இல்ல, ஆமா அவர் இறந்து போயிட்டாரு. I have to tell about this film and the experience that I got. படம் கதை வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அதுவும் என் கேரக்டர் எனக்கு ஐ லவ்ட் இட் அண்ட் லைக் இட் வில் பி வெரி நியூன்னு எனக்கு தோணுது. ஓகே. நான் இன்னும் படம் பார்க்கல. எனக்கு கிடாயே ரொம்ப பிடிச்சது. ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபிலிம். That's a beautiful film. Very strong film. இது வந்து என்னோட ரோல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். கடைசி விவசாயில வேற, இதுல வேற. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரோல் ஃபிலிம். இதை பத்தி we can talk later also. Okay. பட் அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பீயிங் வித் தட் டைரக்டர் அங்கே நடந்தது லைக் சினிமாவில் நிஜமாலுமே எனக்கு ரொம்ப நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குதுன்னு பார்க்குறேன். நிறையா டு கோ வித் த ஃப்ளோ, டு அக்செப்ட் திங்ஸ், டு see things as it is. இங்கே வந்து வீட்டிலேருந்து தான் வராங்க சினிமாக்கு ஆளுங்க, வெளியே இருந்தோ எங்கே இருந்தோ வரல. வேர் ஆல் வீட்டிலேருந்து வர ஆளுங்க தான். ஆனால்
ஏதோ ஒரு மாற்று சிந்தனையோ ஏதோ ஒன்று எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது நான் சொல்லணும்னு நினைக்கிற இடத்துல தான் இதுக்குள்ளே வந்து சேர முடியுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். தட் இஸ் ஹவ் ஐ சி. இன் தட் கேஸ் சுரேஷ் சங்கையா சார் ஹேட் லாட் ஆஃப் திங்ஸ் டு சே. அதை ஃபில்ம் மூலமாக சொல்லியிருக்காரு. லைஃப் மூலமாக ஐ வாஸ் வித் ஹிம். அந்த லாஸ்ட் பீரியடில் ஐ வாஸ் வித் ஹிம். ஐ saw him, ஐ வாஸ் வித் ஹிம். அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிடலாம் இப்போது, நம்ம வந்து போய் ட்ரீட் பண்ணிட்டு வந்துடுவோம், ஏதாவது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி போனால். அவர் சொன்ன பதிலெலாம் எனக்கு வந்து லைஃப்க்கு ஒரு மாதிரி நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஹெல்த் பற்றின எனக்கு ஐடியா மாதிரி இருக்குன்னு. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் சுரேஷ் சங்கையா சார் தான். ஹீ said இப்போ எனக்கு படம் முடிக்கணும், படம் முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னாரு. ஹி வாஸ் வெரி சிக். ஸோ அவர் வந்து வி ஹேட் டு புட் him on IV எவ்ரிடே. டாக்டர் செட்டுக்கு வந்து போடுவாங்க, IV போட்டுட்டு ஷூட் முடிச்சு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும், ஷூட் முடிச்சு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்ன்றது வந்து எனக்கு வந்து. அண்ட் ஃபியூ திங்ஸ் தட் ஹி ஸ்போக் அபவுட் டெத், அபவுட் லைஃப். Oh, he was already thinking about it and processing it. இல்லை, ஐ திங்க் ஹி நியூ இட். அப்படியா? யா, ஐ திங்க் ஹி நியூ இட். எனக்கு அப்படி தான் தோணுது, எனக்கு தெரியும் அப்படின்னு கூட தோணுது எனக்கு. ஒரு நாள் இருக்க கொஞ்சம் நான் செகண்ட் ஸ்கெடியூல் போகும்போது தான் எனக்கு ஐ வாஸ் வெரி ஷாக் டு சீன் கொஞ்சம் சிக்காக இருக்காருன்னு தெரிஞ்சது. ஸோ ஐ ஹேட் டு, நீங்கள் எல்லாம் நீங்கள் வாங்க ஒரு முறை போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும்னு ஐ ஹேட் டு டேக் ஹிம். போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு, அழ வந்துருச்சு எனக்கு. இது சார் இது பார்த்தாகணும், நம்ம முதல்ல இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடம்பு பார்த்துட்டு தென் ஷூட் ப்ரொசீட் பண்ணலாம் மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு. ப்ரொடியூசர், ஆக்டர்ஸ், யோகி பாபு சார், எவ்ரிபடி வேர் கோஆப்ரேட்டிவ் ஃபார் தட். எல்லாருக்குமே அது they wanted him to be okay. புரியுது. பட் he was very clear. எனக்கு நான் நிஜமாலுமே சரியாகணும்னா நான் ஷூட் பண்ணிக்கிறேன்னாரு. அண்ட் ஃபியூ திங்ஸ் he said, like எதுக்கு அழறீங்கன்னு கேட்டார் என்ன. எதுக்கு அழறீங்கன்னு வெரி ஸ்ட்ரைட் நார்மல் ஃபேஸில். இல்லை டாக்டர்ஸ் என்னமோ சொல்கிறாங்கன்னும் போது அதை பற்றிலாம் யோசிக்க ஒன்றும் இல்லைங்க, என்னக்கா இருந்தாலும் என்ன வேணால் நடக்கலாம், வேலை பார்க்க போகிறோம், வேலை பார்த்துருவோம் வாங்க அப்படின்னாரு. அதுக்கு மேலே இல்லை, என் மைண்டில் என்ன தெரியுமா சேஞ்ச் வந்தது, வீட்டுக்கு போய் நான் யோசிக்கிறேன், ரூம் போய் யோசிக்கிறேன், என்ன நம்ம பண்ண முயற்சி பண்ணுறோம், அவரை என்ன நான் பண்ண முயற்சி பண்ணுறேன். எனக்கு ஏதோ இப்போ ஒன்று நடந்துட்டா எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும், அதில் எனக்கு என்னமோ கிடைக்குது. அதுக்காக நான் வந்து என் மனசுக்குள்ளே இருந்த பதட்டம், அது போராட்டம், அது இப்படியாவது இவரை இது பண்ணிடணும், அதை பண்ணிடணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடணும், சம்பவம் எனக்கு இருந்த போராட்டம் இருக்குல்ல, அது அன்னைக்கு எண்டாச்சு. எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படு, கூட உட்காந்து கஷ்டப்படு, வேறு ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாத நேரத்தில் உட்காந்து கஷ்டப்படுன்ற ஒரு அந்த ஐ வாஸ் ஆக்சுவலி இன் so much pain so that I was able to see it and so. ஒரு வகையில் you made peace with being in pain. Exactly. அங்கே தானே நான் ரொம்ப எஸ்கேப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாத்துலேயும். என் லைஃப், ஹோல் லைஃப் ஐ எம் ட்ரைங் டு எஸ்கேப் திஸ் எனி பெயின். ஐ எம் ட்ரைங் டு எஸ்கேப் எனி கைண்ட் ஆஃப் பெயின். How to reduce it, how to stop it, how to not get it, how to run away from it. அது வந்து எனக்கு அன்னைக்கு ஒரு மாதிரி இன்டகிரேட் ஆயிடுச்சு. அவர் few things we spoke about அதெல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து can you be with pain, this pain. எங்கள் ஆனந்த் கேட்ட மாதிரி பயத்தோட போய் பண்ணிட்டு வந்துடுன்ற மாதிரி பெயினோட இரு, இட்ஸ் ஓகே, உனக்கு வலிக்குதுன்றதுக்காக உலகம் மாற முடியாது, வலிக்கிட்ட உட்காருன்ற மாதிரி ஜஸ்ட் பி வித் இட்னு இருந்தது. ஐ வாஸ் ஜஸ்ட் தேர். அதை கோ த்ரூ பண்றதுல என்னமோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அது இயலாம. ஏன்னா அதுக்கு மேல ஒன்றும் இல்லையே. நீ ஒரு பெரிய வழியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கன்னா நீ அதை தடுக்கிறதுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கும் அதுக்காகத்தானே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா? உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்க, எல்லாமே அங்கேருந்து தான் வருது. அப்போ உன்னால அது கூட வாழ முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீ போயிட்டீன்னா உன்னை யாருமே எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இட் வாஸ் a really important death in my life. அவரிடத்தில் அவர் இறக்கும் போது எனக்குள்ள இருந்த ஏதோ ஒரு பார்ட் செத்து போச்சு, அது எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. அது சாக வேண்டிய பார்ட் தான். It has to die. Okay. It was dead அப்படின்றது. ஓகே போயிட்டு வா அப்படி இருந்தது எனக்கு மனசார அந்த பார்ட்டுக்கு. சரி நீ போயிட்டு வா, நீ வந்து போக வேண்டிய ஆள் தான் என் மனசுக்குள்ளே நான் சொல்லிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்க இருந்த போராட்டம், என்னை மீறி இருக்க விஷயம் தெரிஞ்சாலும் என் மனசு தவிக்குது. அண்ட் என்ன ஃபெயிலியர்னு சொல்லுது அடுத்து. நீ ஃபெயிலியர், உன்னால முடியல பார்த்தியா, நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனன்ற இடத்துக்கு நான் போகிறேன்.
அது வந்து வெரி அன்ரியலிஸ்டிக்கா இருந்தது எனக்கு அதெல்லாம். வெரி ப்ரூட்டல் ஆல்சோ. வெரி ப்ரூட்டல் அண்ட் வெரி அன்ரியலிஸ்டிக். இல்லாத ஒண்ணு நீங்க எப்படி ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் இட் அண்ட் வரி ஃபார் இட் அண்ட் பிளேம் யுவர் செல்ஃப் ஃபார் இட்னு கூட இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் எனக்கு கிணத்த காணும் படம். ஐ திங்க் இப்போ நீங்க சொன்னது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே பொருந்தும்னு தோணுது. ஈவன் லைக் ஒரு சின்ன ஒரு ஒரு பிரேக்கப்ன்ற ஒரு இடத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டோம். அது இப்போ இல்லை அப்படின்றது பல பேரால ஏத்துக்க முடியாதுல்ல. தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்குவாங்க. என்னமோ ஒன்று அது அந்த பெயின் டோட்டலாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா ஜேகே ஒரு கோட் இருக்கும். ஜேகே இஸ் மை ஃபேவரட் பர்சன். ஏன்னா அவர் உண்மையாக ஃப்ரீடம் பற்றி பேசுகிறாருன்றது தான் என்னோட ஹீ டாக்ஸ் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஃப்ரீடம் தான். மோட்டிவ் கூட இல்லை, அந்த மோட்டிவ்னு சொன்னால் அவர் கோச்சுப்பார். மோட்டிவ் எனக்கு எங்கே இந்த மோட்டிவ்னு வரு. ஸோ இண்டிவிஜுவல் ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன் அவர் புக்கு தலைப்பே சொல்லிடுறேன். அதுதான் ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன். ஸோ இன் தட் கேஸ் அவர் ஒன்று சொல்லியிருப்பார். வென்எவர் லைக் ஏதோ ஒன்று ஆயிருக்கு, யாரோ ஒருத்தவங்க சம்படிஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆர் கிரீஃப் ஏதோ ஒன்று இருக்கும்போது வாட் ஆர் யூ கிரீவிங் ஃபார் எடுத்து பார்த்தா ரொம்ப கிளியராக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா என்னத்துக்காக நான் அழறேன்னா அவங்க அந்த லாஸ்லேயோ அந்த கிரீஃப்லேயோ நான் இருந்த ஏதோ ஒன்று திருப்பி என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாமல் இருக்குன்றது தானே அது அண்டர்லைன் லேயராக இருக்குது. ஸோ அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் உனக்கு என்ன புரியும்னா பேசிக்கலி it exposes you that you are very dependent. It exposes you that any relationship or anything that you're relating with, phone இருக்கட்டும், பென்னா இருக்கட்டும், நோட் புக்காக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், whichever you are relating, ஒரு மனிதனாக இருக்கட்டும், ஒரு பெட்டாக இருக்கட்டும், வாட் எவர். பட் ஏதோ என்ன நான் பார்த்துக்கிட்டே வரேன்ல, ஒரு ஸ்வீட் மீ எனக்கு இன்னும் கிடச்சிக்கிட்டே வருதில்ல, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஐ எம் ட்ரைங் டு ஹோல்ட் ஆன் டு தட் பர்சன் அண்ட் தட் பிகம்ஸ் அ பர்டன். அங்கே லவ்வே இல்லை அப்படின்னு அந்த ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட. ஸோ ஜேகே என்னடா இப்படி சொல்லிட்டேன் அப்படி இருந்தது. அண்ட் யூ திங்க் ஆஃப் இட், யூ டேக் இட் சீரியஸ். அப்போ லவ்னா என்ன சொல்ல வரீங்க? அடுத்தவனோட இருக்கிறது தானே லவ். அப்புறம் என்னன்னா அடுத்தவனோட உனக்கு என்ன இருந்ததோ அதான் உன்னோட லவ் அப்படின்றது திருப்பி திருப்பி இட் கம்ஸ் டு த சர்ஃபேஸ். அதுக்கு மேலே யூ காண்ட் எஸ்கேப்னு சொல்கிறேன். You have to accept the truth when is it love for them or love to recreate the things that you or I love being with them. எனக்கு என்ன நடக்குதுல அவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும், சேடாக இருக்கும், இல்லை அவங்களோட தானே சேஃபாக இருக்கணும், வாட் எவர் ஃபார் தேட். அதுக்கு தான் இதை பண்ணிட்டு இருக்கேன்ற தெளிவாவது எனக்கு இப்போ வந்திருக்குன்ற. ஐ லவ் யூ பிகாஸ் ஐ லவ் மீ. அதாவது இப்போ எனக்கு புரிஞ்சிருக்குன்ற. இந்த ஜோனுக்குள்ள பல பேர் போகும்போது தே பிகம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒரு தாட்குள்ள இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்குவாங்க. யூனோ ஐசோலேட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லாதீங்க, ஐசோலேட் ஆயிடும். ஓகே ஃபைன். சோ அப்போ மறுபடியும் அது ஜஸ்ட் மீ அண்ட் தி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள that's not desirable, is it? If desirable and question vanda of course not desirable da. Yeah. But again இப்படி சொல்லிடுறேன். Let me try and verbalize it right. I think the worry for a lot of people is that once you start going down this road, this may இதனுடைய eventual destination will be one of solitude அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கு. அங்கதான் இது போகுதோ அப்படின்றது தான் கேள்வியாக இருக்கு. இது அங்கதான் போகுதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? போறதுக்கு என்ன இருக்கு, மத்த நேரத்துல கூட அப்படிதானே இருக்கும்ன்ற உண்மை புரியறதுலதான் இருக்குன்ற. எங்க போறதுக்கு இருக்கு? இன்னைக்கு இப்ப இத்தனை பேர் இருக்கும்போது தனித்தனியா தானே இருக்கும். உள்ள ஒண்ணு இருக்குல்ல, தனியா தானே. நான் தானே உங்களை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. இது என் மைண்டுக்குள்ள ஒண்ணு நடந்துட்டு இருக்குல்ல. அகைன் ரமணரோடது தேர் ஆர் நோ அதர்ஸ். இதை வச்சுட்டு ஒரு 4 வருஷம் சுத்துறேன். தேர் ஆர் நோ அதர்ஸ்ன்ற கோட் வச்சுட்டு என்ன சொல்றேன்? தேர் ஆர் நோ அதர்ஸ்னா அப்ப என்ன அர்த்தம்? இவருக்கு என்ன அர்த்தம்? வெளியே நான் பார்க்கறதுக்குலாம் என்ன அர்த்தம்னு. பட் இட் டுக் லாட் ஆஃப் டைம். பட் சாலிட்யூடுக்கு போறோம்லாம் இல்லை, நான் அப்படிதான் இருக்கேன். தட் இஸ் ஹவு திஸ் டிசைன் இஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் ஜர்னி ஹெல்ப்ஸ். ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு திருப்பி அங்கேயே வரும். இது வந்து மனிதர்கள் மேல அன்பு செலுத்த முடியாத இடத்துக்கு இது போறது கிடையாதுன்னு சொல்றேன். நாட் நெவர். ஆனந்த் என்ன கேட்டார், ஆனந்த் இஸ் மை சைக்கோதெரபிஸ்ட். அவர் என்ன கேட்டார் ஒரு முறை, ஃபுல்லா நான் ஃப்ரீடம் அப்படின்னா ஃப்ரீடம்னா ஐ வாஸ் வெரி ரெபலிங்ல ஒரு ஃப்ரீடம் இருந்தது. உன்னை எதிர்த்துட்டா நான் ஃப்ரீன்னு நான் நினைச்சிட்டு இருந்த பீரியட் அது அந்த இளமை காலத்துல. அந்த பீரியட்ல அப்படி இருந்தபோது ஆனந்த் என்ன கேட்டாரு, சரிப்பா ஓகே சட்டமே இல்லை, தேர் ஆர் நோ ரூல்ஸ், நீ யாரை வேணா வெட்டு, உனக்கு ஃப்ரீ, உன் கையில ஒரு கத்தி இருக்கு, மவுண்ட் ரோட்ல நடந்து போக சொல்றாங்க, என்ன பண்ணுவேன்னு.
யோசிச்சு பார்த்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நடந்து போவேன் அப்படின்னு. ஆமா. பாத்தியா ஃபுல் ஃப்ரீயா இருந்தா நான் என்ன அவரை கேட்டேன், ஃபுல் ஃப்ரீயானா பிரச்சனை ஆயிடும்ல அடுத்தவங்களுக்குலாம் அப்படின்னு. ஃப்ரீயா தானே இருந்தா, எனக்கு உனக்கு சட்டமே இல்லை, நீ ஏன் வெட்டல? ஏன்னா எனக்கு யாரையும் வெட்ட வேணாம், எனக்கு வேற வேலை இருந்தது. அதேதான். அப்படிதான் இருப்பாங்க. தட் இஸ் ஹவு நீயே சொல்ற பாரு, நீ ஃப்ரீயா இருந்தா எப்படி இருப்பேன். தட் இஸ் ஹவு இட் இஸ். இட் இஸ் நாட் தட் ஃப்ரீடம் மேல இருக்க பயம் அண்ட் ஐடியா ஆஃப் ஃப்ரீடம் இருக்குல்ல, இட்ஸ் வெரி மிஸ்கன்சீவ்டு. இட்ஸ் வெரி மிஸ்கன்சீவ்ட். அந்த இடத்துல இருந்து இப்படி தோணுது. பட் ஐ திங்க் when this freedom is understanding oneself that the solitude is everything னு புரிஞ்சுக்கிற இடம் தான் இருக்கு. அங்கதான் எனக்கு தெரிஞ்சு இன்க்ளூசிவிட்டிவே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கு. இட் பிகம்ஸ் வெரி இன்க்ளூசிவ். ஏதோ ஒரு தட்ஸ் வாட் மை கேரக்டர் இன் கிணத்த காணும் பிலீஃப்ஸ். அவங்களோட ஒரே ஒரு பிலீஃப் என்னன்னா, இந்த உலகம் வெறும் மனுஷங்களுக்கானது மட்டும் கிடையாதுன்றா. தட் இஸ் ஹவு ஷி சீஸ் இட். அது தட் லைன் போதும் எனக்கு, அந்த லைன் போதும்ன்ற. அதுல இருந்து எனக்கு என்னென்னமோ பில்ட் ஆயிடுச்சு உள்ள. மனுஷங்களுக்கானது மட்டும் கிடையாது அப்படின்னும் போது விலங்குகள், செடி கொடிகள் அந்த மாதிரி ஸ்பேஸ்க்குள்ள போவீங்க. அப்படி ஒண்ணு போதா. இன்னொரு பக்கம் பார்த்தா எவ்வளவு மனுஷங்களுக்கானதா பில்ட் பண்ணி வச்சிருக்கோன்னு. என் வசதிக்கு தான் ரோடு, மனுஷங்க வசதிக்கு, நாய் வசதிக்கு இல்ல. பட் நாமளும் அவங்களும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல ஒரு பறவைக்கு வசதியானதை ஏதாவது நான் பண்ணியிருக்கேன்னா இல்லை. ஸோ நான் என் வசதியை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மனித இனம் இந்த உலகத்தை எப்படி கட்டமைச்சிட்டு வருது. How self-centric, and that is why it can be very destructive also. And it is destructive. We are seeing the proof. Yes, we are studying about it. Yes. So in that case, அத பத்தி பேசுற ஒரு விஷயமா இருந்தது அந்த கேரக்டர். Her name is Sundaravali. Okay, super. That's a character. When is it up for release? 13th. Okay, yeah. Lovely. So அதுதான் பேசும் போது it opened up like worlds in me. இந்த உலகம் வெறும் மனுஷங்களுக்கானது கிடையாது அப்படின்றது வந்து பெரிய ஓப்பனிங் கொடுத்தது. ஏதோ வெரி ரிலேட்டபிள், ஆமா அப்படி இருந்தது. அண்ட் அதுல இருந்து திங்க் பண்ணி பார்த்தா நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆன் எவ்ரிடே பேசிஸ். என்னால் இப்பயும் ஒன்றும் மாற்ற முடியாது. ரோட எல்லாருக்கும் போடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, என்னால் கண்டிப்பாக கேட்க முடியாது. ஐ கேனாட் சேஞ்ச் திஸ் ஆர் ஐம் நாட் ஷூர் ஆஃப் திங்ஸ். இது எப்படி இங்கே இருக்கணும். இப்போ கரண்ட்லி டாக்ஸ் இஷ்யூவே இவ்வளோ போயிட்டு இருக்கு. யூ கான்ட் சே எனி திங் அபவுட் இட். ஏன்னா நானும் லைஃப்பில் அப்படி நின்றுடுறேன் சுதீர். அன்னைக்கு ஒரு நாள் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 days பேக் வீட்டில் இருந்தோம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது, பயங்கரமான சத்தம். ஏதோ தேய்ச்சிட்டு போன மாதிரி சத்தம் ரோட்டில். குடுன்னு கீழே போய் பார்த்தா, மேலேருந்து எட்டி பார்த்தோம், தெரியல என்னன்னு. ரொம்ப ஒத்து பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கார் இடிச்சிட்டுச்சு. நான் ஓடி போய் வச்சாங்க, போய் கண்ணுக்குட்டி பார்க்குறேன், அந்த கார் பார்க்குறேன், கார் டேமேஜ், பட் ஓவர் ஸ்பீடு. அதில் தான் அது ஆயிருக்கு. போலீஸ் எல்லாம் வர சொல்லிட்டோம், வந்தாங்க. எவ்ரி திங் வாஸ் ப்ராக்டிகலி சார்ட்டட் அவுட். என் மனசுக்குள்ள என் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு கோவம். அந்த கார் ஓட்டிட்டு வந்தவரை கத்துறாங்க, ஓவர் ஸ்பீடு, இல்லைன்னா இது நடந்திருக்காது, எப்படி இது நடந்திருக்கும் கோவம். அங்கேயே தான் நிற்கிறோம். அந்த மாடு உயிர் போகிற வரைக்கும் அங்கே இருந்து அதை தொட்டு பார்த்து அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்தது. அதான் அனுப்பி வச்சேன்னு கூட எனக்கு சொல்ல முடியலன்னு, ஏதோ நடந்தது, அந்த கூட இருந்தேன் அப்படின்ற மாதிரி தானே ஒரு சூழல் தான் அது. ஸோ அன்னைக்கு எனக்கு ரொம்ப எல்லா பக்கமும் முட்டுது. முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி போனால் உதைக்குதுன்னு வாங்கலாம், அந்த மனநிலைமை தான் இருந்தது. அவர் நிஜமாலுமே ஓவர் ஸ்பீடு தான். பட் ஓவர் ஸ்பீடுக்கு என்ன பண்ணணுமோ ப்ராக்டிகலி, லீகலி, that is taken care of. That is taken care of. I cannot think that he is responsible for this. Yeah, right. Because he definitely didn't mean to. Yeah. அது அந்த அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு நல்லா தெரியும், நீங்க தெரிஞ்சு பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க நினைச்சு கூட மாட்டீங்க, பட் இது லீகலி டீல் பண்ணிட்டீங்க. If you had to do it once more, you won't do this. Of course. Correct. So legally இதை டீல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருப்பீங்க, சைக்கலாஜிக்கலி ஃப்ரீ ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஒரு க்ளோஸரே கிடைச்சிடும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பட் எனக்கு அந்த பெயின், அகெயின் த பெயின், இட் வாஸ் வெரி ஹியூஜ் பெயின். அது கண்ணில் இருந்து பார்த்து அது அங்கே நடக்க அந்த ஹோல் ப்ராசஸை பார்த்து முடியும் போது வலி ஹியூஜாக இருக்குது. ஆனால் உள்ள மனநிலைமை முன்னாடியா இருந்ததுன்னா, அந்த ரெபல் இருக்கும்போது கோவம் வந்துடும், வெளியே கத்திடுவீங்க, ஏதோ பண்ணிடுவீங்க, யூ ஃபீல் ரிலாக்ஸ், அப்பா ஏதோ பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எதுவுமே உன்னால் பண்ண முடியல அப்படின்றது திருப்பி தெரிகிற ஒரு இடம். முழு இயலாமை, வேற த ஐடென்டிட்டி டைஸ். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியும். நின்று பாரு, இன்னைக்கு உனக்கு பை ஸ்டாண்டர் தான் ரோல். நம்ம சொன்னதுதான். This is your role today. அவ்வளவுதான். This is your role today. Be here. அழ வந்தா அழு, என்ன பேசணுமோ பேசு. This is your role today. அப்படி இருந்தது. I had to play the role fully and I had to leave.
வீட்டுக்கு வந்து அந்த ஒரு அந்த பெயின் இட் டுக் குவைட் அ டைம். Yeah. பட் அகெயின் லைக் லைஃப் டெத் ஹேப்பன் அப்படிதான் உள்ள லைக் அது இட்ஸ் அ பார்ட் உள்ளதான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது. சரி அப்போ வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம்னா எனக்கு தெரியாதுன்றதான் உண்மையான பதிலாக இருக்கு. யாரை கேட்டாலுமே தெரியாதுதான். ஏதோ சொல்லலாம் இது அதுன்னு ப்ராக்டிக்கலா யாருக்குமே புரியல, அதான் உண்மை. ஸோ அந்த இடத்துல இப்போ செத்ததுனால எதுவும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியல. அதான் மிஷ்கின் சார் சொன்னார்ல இது ஒரு பைத்தியக்கார மனநிலைமை தான். அவரும் நானும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வி டாக் சச் திங்ஸ். ஸோ எனக்கும் அது நல்லா தெரிஞ்சு ஓகே அதே பைத்தியக்கார மனநிலைமையில தான் நம்ம ஏங்கிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுது. ஐ ஐ லைக் டு கால் இட் லைக் தட்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் ஐ லைக் டு கால் இட் வெரி இன்டெலெக்சுவல். எல்லாம் வசதிக்கு தானே. இல்ல இது அது சில பேருக்கு இதை பத்தி யோசிக்கும் போது இதை புரிஞ்சுக்கும் போது அது ஒரு விதமான ஆறுதலும் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ரொம்ப பிலசாபிக்கலா போனா எக்ஸிஸ்டன்ஸ் இட் செல்ஃப் ஃபீல்ஸ் வெரி அப்சர்ட். இல்ல அப்சர்ட். அப்சர்டிட்டி தான் இப்போ எல்லாமே அப்சர்ட் தான்ற மாதிரி தான் ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்க மாதிரி இருக்கு. அதுக்கு எனக்கு சினிமா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூலா இருக்கு. அதுவும் நான் வேற ஏதாவது சினிமால பண்ணியிருந்தேன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஆனா ரைட்டிங் நினைச்சு வந்து ரைட்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ எப்படி இருக்கும்னு பொறாம வருது எனக்கு. டு ரைட் எவ்ரி திங் அபவுட் அ கேரக்டர். எத்தனை விஷயத்த பார்த்து அப்போ அவங்க எவ்வளோ கேரக்டர்ஸோட எத்தனை லேயருக்குள்ள போயிட்டு வருவாங்கன்னு நினைச்சு பொறாமையாவே இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கும் போதே எனக்கு அப்படி போயிட்டு வருது, என்னென்னமோ முடியுது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ முடியும், எவ்வளோ ஹீல் ஆவாங்க. கிரீட் டு ஹீல் அந்த பார்ட் எனக்கு ஆக்ட் ஆகும் போது ஐ see this. ஹீலா சஃபரான்னு தெரியல. both one at a single point. how can one exist without the other மாதிரி. both at a single point அப்படி இருக்குன்ற. Super. On this philosophical note, என்னன்னோ பேசணும் நினைக்கிறேன். ஆமா எங்கேயோ போயிட்டோம். படத்தை பத்தி பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம். No, this is how I like it. I loved it too. Yeah. Thank you so much for this conversation. Thank you so much. Thank you Sudhir. நீங்க அடுத்து of course சுரேஷ் சங்கையா படம் வரப்போகுது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் இந்நேரத்துக்கு ஆல்ரெடி நீங்க நடிச்ச வேற ஒரு படம் வந்திருக்கணும். தட்ஸ் கெட்டிங் புஷ்ட் ரைட். டாக்கிங் அபௌட் ஜனநாயகன். ஜனநாயகன்ல வந்து எனக்கு தட் வாஸ் அ வெரி பிக் கமர்ஷியல் ஃபிலிம் தட் ஐம் இன். ஆமா நான் வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. பயங்கர பயமாவே இருக்கும் எனக்கு. 2-3 ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி பெரிய ஸ்டாரோட வந்தபோது எனக்கு தெரியல ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா நான் எப்படி படம் பார்த்துருக்கேன்றதை வச்சுதான். நான் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்டாரை தவிர வேற யாரையுமே நான் பார்த்தது இல்லையா. அப்போ நானும் தெரியாம போயிடணுன்ற ஒரு பயம் எனக்கு இருக்கதான் செய்யுது. ஸோ அதனால எனக்கு அந்த பயத்துல இருந்து ஐ யூஸ்வலி ஐயோ வேண்டாப்பா அப்படின்ட்டு இருக்கும். பட் இந்த ரோல் வந்து எனக்கு இஃப் ஐ கேன் சே ஒரு குட்டி கண்ணகி மாதிரி ஒரு ரோல். எனக்கு என்ன பெரிய சந்தோஷமா இருந்ததுன்னா ஒரு ஸ்டார் ட்ரிவன் ஃபில்ம் அது. அதுவும் ஒரு ஆளை நம்பி நடக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் வைஸா இருக்கட்டும், மூவி வைஸா இருக்கட்டும், அதுல வந்து எனக்கு என்னோட ரோல்ல she had a stand, she had a say, she had something to do about her life ன்னு இருந்தது. ஒரு ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஏஜென்சி ஒன்னு இருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி நடக்குமான்னு தெரியாது யூசுவலி. ஸோ அப்படி ஒன்று நடக்குதுன்னா தென் ஐ வாண்ட் டு பி a part of this film. Oh, in that kind of cinema you say. Yeah, அந்த மாதிரி சினிமா நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு டு பி வெரி ஓப்பன் டு டாக் வெரி ஃப்ராங்க்லி அபவுட் இட், எனக்கு என்ன இன்செக்யூரிட்டி ஆயிடுச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னை ஒரு பாவப்பட்ட பொண்ணாவே ஆக்கிடுவாங்களோன்ற பயமே வந்துருச்சு சுதீர். எனக்கு அது ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ ஏதோ ஒரு படத்தோட போட்டோ காப்பாற்றப்பட வேண்டிய அது வந்து எதுல இருந்து வருது அகைன் நம்ம பார்த்த படங்கள் என்னோட லுக் என்னை எப்படி என்னோட லுக் இல்ல, இட்ஸ் அபவுட் த பர்செப்ஷன். என்னை எப்படி பர்சீவ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இவ்வளவு நாள் இந்த முகத்தோடையும் முக சாயல்லையும் இந்த நிறத்திலையும் இருக்கவங்களை எப்படி காட்டியிருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பயமாவே ஆயிடுச்சு. ஒரு அப்பாவி பொண்ணு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா, ஹெல்ப்லெஸ் உமன் அப்படின்னு ஒரு ஆள் எழுதி வச்சே நான் பார்த்திருக்கேன். ஒரு டைரக்டர் ஒரு படத்துக்கு என்ன கூப்பிட்டு ஹெல்ப்லெஸ் உமன் அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது. இந்த கேரக்டருக்கு பேர் கூட இல்லையான்னு கேட்டு நான் சண்டை போட்டு வந்தாங்க. ஸோ அதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஜனநாயகன் எனக்கு என்ன எப்படி மாத்துச்சுன்னா லைக் ஐ ஃபெல்ட் வெரி ரெஸ்பான்சிபிள். யூனோ பெரிய படத்துல இருக்கும்,
அதனால எனக்கு அந்த படம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட படக்கூடாதுன்னு நான் உறுதியா இருந்தேன். லைக் அப்படி நான் மாறினேன். லைக் Nice. என்னோட அப்பியரன்சஸ்ல நான் ஒர்க் பண்ணேன். ஓகே ஐ ஒர்க் ஆன் இட். எனக்கு ஏன்னா அப்போதான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸே வந்தது ஒரு இடத்துல. நான் நிஜமாலுமே அதனால தான் சொன்னேன் ஐம் அ பிகினர்னு. எதுலேருந்து கான்ஃபிடென்ஸ் கிடைச்சாலும் எடுத்துக்க தயாரா இருக்கேன் இப்போ. ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் இன்னும் நிறைய வேணும்னு கூட தெரியுது. ஆசையா இருக்கு டு பி மோர். இதெல்லாம் மனிதனுக்கு இருக்க ஒரு பேராசைகள்ல ஒண்ணு இருக்குல்ல ஒண்ணு, அதை பாருமானா இன்னும் வேணும்னு கூட இருக்கு. தட் கீப்ஸ் மீ கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அந்த இடத்துல இருந்து ஜனநாயகன் எனக்கு பர்சனலா பண்ணதுன்னா பெரிய படத்துல இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர்ல இருக்க படத்துல நான் இருக்கேன். அண்ட் ஒரு டாப் ஸ்டார் இருக்காரு. அண்ட் சின்ன வயசுல இருந்து நான் விஜயோட ஃபேனா இருந்தேன். ஸோ சின்ன வயசுல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதனால நான் என்ன மாத்திக்க ஆரம்பிச்சேன். நான் ரொம்ப முன்னாடி எப்படி சொல்றது, குட் நைட் அப்பெல்லாம் பூஜைக்கு போறதுல இருந்தோ ஏதோ வாட் எவர் ஏதோ ஒரு சுடிதார் எடுத்து போட்டுட்டு போவேன். சுதர் ஐ வில் பி வெரி, எனக்கு என்னன்னா அப்போ வேற ஒன்று இருந்தது. எப்படி இருக்குமோ அப்படி இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படி ஒன்று இருந்தது. ஜனநாயகன் வந்த ஒன்னு இல்லை, உள்ள இருந்து ஒரு தாட் வருது, நம்ம நல்லா ரெடி ஆகலாம், இன்னும் கொஞ்சம் லெட் மீ கேரி மை செல்ஃப் ரியலி வெல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் நான் எடுத்தேன் போஸ்ட் ஜனநாயகன். ஸோ எனக்கு பர்சனலி இட்ஸ் ஐ ஃபெல்ட் வெரி வர்த்தி ஒரு இடத்துல. Isn't that what we are all looking forward to? Yeah, I felt very worthy. அது வெளியே இருந்தா இப்போதைக்கு I get it from an external source தான். ஸோ இப்போ ஆனால் எனக்குள்ள வர்த்தியா ஃபீல் பண்ற இடம் கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்னோட பொறுப்பு. இட்ஸ் நாட் அபவுட் எனி ஸ்டிமுலை அகேன். ஜனநாயகன் வாஸ் அ ஸ்டிமுலை ஃபார் மீ டு ஃபீல் திஸ் வே. அது எனக்கு நிறைய கேரக்டர்ஸே கொடுக்கும். பட் இந்த எக்ஸ்டர்னல் திங்குக்கெல்லாம் ஜனநாயகன் வாஸ் ஏன்னா எனக்கு பயம் வந்துருச்சு. பெரிய ஸ்டார் படம் கூப்பிட்டுட்டு பாவப்பட்ட பொண்ணு ரோல்ல ஒன்ன போட்டு அவ்வளவுதான், நீ தமிழ்நாட்டிலே ஒரு பாவப்பட்ட பெண்ணுன்னா ரேச்சல் ஆயிடுவாங்க. அந்த பயத்துல யூ நோ வாட், ஷூட்டுக்கு முன்னாடி நான் போய் ஹேர் கலர் எல்லாம் பண்ணிட்டேன். எனக்கு பயம் வந்துருச்சு என்ன பார்த்தா யாருக்கும் அப்படி தோணக்கூடாதுன்னு. ஏன்னா இவ்வளவு நாளா சின்ன வயசுல இருந்து அது தோணி பயந்து போய் தான் இருக்கேன். பல விஷயம் இது வந்து சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. எல்லாருமே everybody would have gone through. எவ்வளவு கலரா இருந்தாலும் go through பண்ணிருப்பாங்கன்ற. It's not even about that. It's about something very psychological. அந்த இடத்துல இருந்து எல்லாருமே go through பண்ற விஷயம் தான். So for me to deal with that, ஜனநாயகன் helped me. I wanted to actually change. எனக்கு வந்து நிஜமாவே நான் இப்படி பார்க்க வேணாம்னா நான் நிஜமா மாறுறேன். நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது நான் இன்னும் கான்ஃபிடன்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இந்த வளர்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கும்போதே நீங்க பண்ணக்கூடிய படங்கள்லாம் நான் ரொம்ப ரசிக்கிற படங்களாக இருக்கு. ஸோ ஐ கேன் ஒன்லி இமேஜின் வாட் இட்ஸ் கோயிங் டு பிகம். அண்ட் ஐ விஷ் யூ தி அப்சல்யூட் வெரி பெஸ்ட் வித் எவ்ரிதிங் that you do, that you will go on to do. Thank you. And ஒரு breath of fresh air மாதிரி தான் பார்க்குறேன். Thank you so much. Fingers crossed about me too. Everything that it results in. me too. எங்க போதோ போலாம் பார்ப்போம். I think எனக்கு நான் ஒரு 98 வயசுல தான் சாவணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதானே 98 100 போனா ஒரு ரவுண்டா இருக்குமே நினைச்சதுக்கு பதில் ஏன் அப்படி ஒரு ஆசைப்படுறீங்க, பேராசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க, ஒரு 2 குறைச்சிக்கிட்டேன். ஸோ இன் தட் கேஸ் ஐ திங்க் அது வரைக்கும் இங்கே சினிமால தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஐ வாண்ட் டு டூ. நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்டேன், உங்களுக்கு நிறைய 100 ஒரு 500 600 வருஷம்லாம் நீங்க வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு. கண்டிப்பா ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ முடியும் போது 98 போதுன்றீங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. எனக்கு அப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் 500 1000 2000 3000 எனக்கு அப்சல்யூட்லி ஓகே. நான் எனக்கு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு சுயநலத்தை காமிச்சிட்டு சரி ஓகே காட்டுங்கண்ணா +1 ஓகே. அப்பேரன்ட்லி இன்னொருத்தர தேடிட்டு இருக்காங்க. யா ஐ ரியலி வாண்ட் டு பீ ஹியர், டூ திங்ஸ். ஐ ஃபீல் ரொம்ப சாதாரண பெண்கள் என்னை வச்சு ரிலேட் பண்ணிக்கிற முடிகிற ஒரு கேரக்டர்ஸ் கிடைக்குது எனக்கு. அதில் எனக்கு ஐ வாண்ட் டு பி வித் தெம். ஐ வாண்ட் தெம் டு சீ மீ. இது நான் தான், ஏதோ ஒரு இடத்துல இவன் என்ன மாதிரி தான், இந்த மாதிரி இருந்தால் எனக்கு இது பார்க்க முடியும், ஐ கேன் சீ மை செல்ஃப். அந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த கம்யூனிகேஷன் மீடியம்னு இதை புரிஞ்சுக்கவே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு சினிமாவை. ஸோ இந்த இடத்துல இருந்து ஐ ரியலி வாண்ட் டு கம்யூனிகேட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ தட் இஸ் வை ஐ எம் வெரி ஹாப்பி பீயிங் இன் சினிமா. சூப்பர். மே இட் கண்டினியூ. Thank you so much.